आमीन। प्रेज द लॉर्ड। आप सबको प्रभु यीशु मसीह के नाम से हम स्वागत करते हैं, बधाई देते हैं. कतरागे यीशु क्रिस्तुविன் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். We greet you in the matchless name of our Lord and Jesus Christ and we welcome you on this online service. हम सब प्रभु की स्तुति करेंगे. प्रभु ने हमें आज तक संभाला है, इसे उस खुदा की हम महिमा करें. Amen. நம்மள கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. நாள் வளரும் கர்த்தர் நம்மளை வழி நடத்தினார், அதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Let all of us close our eyes and praise him and worship him, the Lord who was with us and he was guided us till this day. Amen. Hallelujah. We thank you, Lord, for everything. We thank you, Lord, for your grace. We thank you, Lord, for your mercy. We thank you, Lord, for all your grace and mercy, Lord. Hallelujah. உமக்கு நன்றி தகப்பனே. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாலும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். आपके नाम की स्तुति करते हैं खुदा. तूने हमें संभाला है, हमें आशीष किया है प्रभु यीशु. तेरी स्तुति करते हैं राजा, तेरी स्तुति करते हैं प्रभु यीशु. तू सर्वशक्तिमान है मेरे प्रभु यीशु. तेरी स्तुति करते हैं, स्तुति करते हैं प्रभु यीशु. सभी अपने जगहों पर ही अपने हाथों को उठाकर नम खरंगले हुए लिफ्ट अप योर हैंड्स एंड से आमेन. हालेलुया, 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 हालेलुया. तेरी स्तुति करते हैं प्रभु, तेरी महिमा करते हैं राजा, तेरे नाम को ऊंचा उठाते हैं खुदा. आमेन. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு துதி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் இயேசுவே. எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென் இயேசுவே. करते हैं तेरी हम स्तुति हृदय के गहराइयों से. करते हैं तेरी हम स्तुति हृदय के गहराइयों से. यीशु तू ही है, तू ही है हमारा प्रभु. यीशु तू ही है, तू ही है हमारा प्रभु. महिमा हो तेरी, महिमा हो तेरी, हो महिमा हो तेरी, महिमा हो तेरी. यीशु तू ही है, तू ही है हमारा प्रभु. यीशु तू ही है, तू ही है हमारा प्रभु. हाँ प्रभु, तेरा नाम ही सबसे ऊंचा हो राजा. तेरी स्तुति करने के लिए हमारे इकट्ठा हुआ है हमारे परिवार के सहित परमेश्वर. इस ऑनलाइन आराधना में हम जुड़े हैं परमेश्वर. ஆன்லைன் ஆராதனை மூலமாக ஆண்டவர் நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் ராஜா. தாராதனை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் தயவு கிருபை கூட வேந்து வழி நடத்தட்டும். Let your grace and mercy lead us, Lord, through this online service. We submit each and everything in your hands. உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் जीवन நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். हालेलुया. हम प्रभु की स्तुति करेंगे, परमेश्वर की महिमा करें. एक सुंदर सा गीत है, इस गीत को गाकर प्रभु की स्तुति करें. और अरुமையான ஒரு பாடல், ஒரு பழைய தமிழ் பாடல். இந்த பாடலை பாடி நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. இந்த பாடலை பாடி நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இந்த பாடல சொல்லப்பட்டிருக்கிறது, வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமை உள்ள நாமம் அது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு வல்லமை உண்டு. ஆமென். எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை அவரிடத்துல உண்டு. இந்த பாடலை பாடி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக.
சேர்த்து சொல்ல போகிறோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமதே. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமதே. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். எல்லோருமாக ஒரு மனதோடு சேர்த்து பாடுவோம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமதே. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமதே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரில் வந்த நாமம் அது. ஆமென். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்தில் மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் சொல்லித்திடும் நாமமது, உலகெங்கும் சொல்லித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். எல்லோருமாக செய்து சொல்வோம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது, தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு
எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய நாமத்துக்கு எப்போதும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த பாடல் அருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லா தடைகளையும் மாற்றுகிற நாமம் அது. ஆமென். நம்மளுக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் மாற்றுகிற வல்லவர் அவர் தான். ஆமென். விசுவாசத்தோடு நம்ம இருப்போமாக. கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஆராதனைக்கு நம்ம சபைக்கு வந்து ஆராதிக்கிற ஒரு எல்லா காரியங்களும் அவர் நம்மளுக்காக செய்து முடிப்பார். ஆமென். தடைகள் எல்லாத்தையும் நீக்க போகிறார். ஆமென். இன்னொரு அருமையான ஒரு பாடலை பாடி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். We're going to sing a wonderful song, and this song says that blessed be your name in the land that is plentiful, where your streams of abundance flow. Amen. Let all of us sing this song and worship our Lord. In the land that is plentiful, where your streams of abundant flow, blessed be your name. Blessed be your name when I'm found in the desert place. Though I walk through the wilderness, blessed be your name. Every blessing you pour out, Lord, turn back to praise. When the darkness chooses it, Lord, still I will say, blessed be your name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Blessed be your name when the sun is shining down on me, when the world's all as it should be. Blessed be your name. Blessed be your name on the road marked with suffering, though there's pain in the offering. Blessed be your name. Every blessing you pour out, Lord, turn back to praise. When the darkness closes in, Lord, still I will say, blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be the glorious name. Blessed be the name of the Lord. Blessed be the name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. You give and take away. You give and take away. My heart will choose to say, still blessed be your name. You give and take away, yes Lord. You give and take away. My heart will choose to say, still blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your
बी योर नेम लॉर्ड। तेरे चरणों में अर्पण करते हैं खुदा, तेरे चरणों में अर्पण करते हैं प्रभु यीशु। वी लिफ्ट अप योर नेम सो हाई लॉर्ड। मैं परमेश्वर के चरणों में एक और गीत गाकर हम प्रभु की स्तुति करेंगे, उस खुदा की महिमा करेंगे। इस गीत में सुंदर से कहा गया है कि दलदल में था मैं, परमेश्वर ने मुझे चट्टान पर खड़ा किया है। आमीन। इस गीत को गाकर हम प्रभु की स्तुति करेंगे। आमीन। सब ताली बजाकर प्रभु के चरणों में उत्साह से हम मिलकर गाने वाले हैं। दलदल से उठाया मुझे, चट्टान पर खड़ा किया। दलदल से उठाया मुझे, चट्टान पर खड़ा किया। सब मिलकर दलदल से उठाया मुझे, चट्टान पर खड़ा किया। दोबारा कहेंगे, दलदल से उठाया मुझे, चट्टान पर खड़ा किया। मेरा जीवन बेकार था, कोई रास्ता ना मिला, फिर यीशु पास आया, नया जीवन दे दिया। मेरा जीवन बेकार था, कोई रास्ता ना मिला, फिर यीशु पास आया, नया जीवन दे दिया। चट्टान है, वो मेरी चट्टान है, वो मेरी चट्टान है, मेरा गढ़। वो मेरी चट्टान है, वो मेरी चट्टान है, वो मेरी चट्टान है, मेरा गढ़। ताली बजाकर हम गाएंगे, दलदल से उठाया मुझे। और उसे ताली बजाकर बोले हम, वो हमारा चट्टान है, वो हमें सब कुछ है। दलदल से उठाया मुझे, चट्टान पर खड़ा किया। दलदल से उठाया मुझे, चट्टान पर खड़ा किया। सब कहेंगे, दलदल से उठाया मुझे, चट्टान पर खड़ा किया। दलदल से उठाया मुझे, चट्टान पर खड़ा किया। मेरा जीवन बेकार था, कोई रास्ता ना मिला, फिर यीशु पास आया, नया जीवन दे दिया। सब मिलकर कहेंगे, मेरा जीवन बेकार था, कोई रास्ता ना मिला, फिर यीशु पास आया, नया जीवन दे दिया। वो मेरी चट्टान है, वो मेरी चट्टान है, वो मेरी चट्टान है, मेरा गढ़। वो मेरी चट्टान है, वो मेरी चट्टान है, वो मेरी चट्टान है, मेरा गढ़। Pick me up from my miry clay. Amen. Everybody clap and sing. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Everybody, pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Oh my life.
in a mess. I thought there's no way out. Then I cried on Jesus' name, and He gave me a brand new start. Oh, my life was in a mess. I thought there's no way out. Then I cried on Jesus' name. He gave me a brand new start. He's the rock. He's the rock. He's the rock on whom I stand. Oh, He's the rock. He's the rock. Jesus is the rock on whom I stand. He's the rock. He's the rock. Jesus is the rock on whom I stand. Oh, He's the rock. He's the rock. Jesus is the rock on whom I stand. वो मेरी चट्टान है, वो मेरी चट्टान है, वो मेरी चट्टान है, मेरा घर। वो मेरी चट्टान है, वो मेरी चट्टान है, वो मेरी चट्टान है, मेरा घर। हाँ खुदा, वो मेरी चट्टान है, वो मेरी चट्टान है, वो मेरी चट्टान है, मेरा गढ़। वो मेरी चट्टान है, वो मेरी चट्टान है, वो मेरी चट्टान है, मेरा गढ़। அவரந்தன் கண்மலை, அவரந்தன் கண்மலை, அவரந்தன் கண்மலையானான். ஓ, அவரந்தன் கண்மலையாம் ராஜா, அவரந்தன் கண்மலை, அவரந்தன் கண்மலையானான். Yes, Lord, You are my rock. You are my everything. You are Prince of Peace. You are my trust. You are my fortress, everything, Lord. I trust You, Lord. I believe in You, Lord. You alone are enough for me. நம்முடைய கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கரங்களை உயர்த்தி ஒவ்வொருவர் நம்ம இருக்கிற ஸ்தலத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தி lift up your hands wherever you are. Lift up your hand and worship Him. Amen. Hallelujah. Everybody along with your family. वो कुटुंबतारों நம்ம கரங்களை उयर्ती நம்ம ஒவ்வொருவரும் சொல்லுவோமாக अपने परिवारों के साथ अपने हाथों को उठाकर हम प्रभु के चरणों में बोले परमेश्वर तू मात्र काफी है हमारे लिए। एक हुकाब समान में उड़ूंगा परमेश्वर ऊंचे स्थान पर। हालेलुया। Like an eagle soar so high, Lord. With You I'm gonna soar so high, Lord. Amen. Hallelujah. सभी परमेश्वर के चरणों में Yes, Jesus. We thank You for Your grace, Lord. We thank You for Your mercy.
போல என்னை எழும்பச் செய்வீர். உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர். உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீர் ராஜா. எல்லாரும் கர்த்தர் சமூகத்தை சொல்லுவோம். சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீர் சாத்தானை ஜெயித்திடும் பலனளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீர் சாத்தானை ஜெயித்திடும் பலனளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. பனையை போல எங்களை சிலிக்க பண்ணுகிற தேவன் நீர். खजूर फूल वलर से ये बनेगा देवने परमेश्वर तू हमें परमेश्वर खजूर के पेड़ के समान हमें बढ़ाता है। लो तेरी स्तुति हम करते हैं खुदा। जो को तेरा भरोसा करते हो कभी लज्जित नहीं होते हैं। பனையை போல என்னை சேரிக்கச் செய்வீர், கேதுரு போல் என்னை வளரச் செய்வீர். பனையை போல என்னை சேரிக்கச் செய்வீர், கேதுரு போல் என்னை வளரச் செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சொல்லுமாக நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. हम राजा இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும்
நீரே போதும் இயேசுவே. ஆம் ராஜா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் இயேசுவே. सुलोमाग ओवर में खरंगले उयर्ती सभी अपने हाथों को उठाकर परमेश्वर के चरणों में बोलते रहेंगे, तेरे नाम की स्तुति करते हैं खुदा. ಈಗಲೇ ಕಲಿಗೈ ಪೋಲ ಹಂಡವರ ನಿರ್ಪ ವಲರ ಸೇಗೆ ವೈರ ಪರಗ ಸೇಗಿರ ದೇವಂತಂಗಪ್ಪನೆ ಸುಲಮಾಗ ಸಮುಗದಿಲೆ கழுகை போல என்னை எழும்பச் செய்வி, உயரங்களில் என்னை பறக்கச் செய்வி, சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்து பலனளித்தீர், பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர், கேதுரு போ என்னை வளரச் செய்வீர், சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றினீர். ராஜா சாத்தானை ஜெயித்திடும் பலனளித்தே, பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர், கேதுரு போ என்னை வளரச் செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சொல்லுமாக சேர்ந்து நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, ஆம் ராஜா நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. எல்லாருமாக கரங்களை உயர்த்தி நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. मेरे जीवन में कोई भी परिस्थिति क्यों ना हो जाए, இந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும், in whatever circumstances, Lord, you alone are enough for me. நீர் மாத்திரம் போதும், तुम मात्र मेरे लिए काफी है राजा. सब कहेंगे நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. एक उखाब समान परमेश्वर तुम्हें ऊंचा ले जाता है प्रभु. Like an eagle soars so high, Lord, you make me to soar so high. Amen. You alone are enough for me. You bless me like a cedar, Lord, and you grow me like a palm tree. I submit myself in your hands. मैं अपने आप को तेरे हाथों में अर्पण करता हूँ. நீரே போதும், நீரே போதும்,
நீரே போதும் இயேசுவே ஆம் ராஜா நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே Thank you, Master. धन्यवाद खुदा கர்த்தருடைய கரத்தில் தாழ்த்தி செபிப்போமா. परमेश्वर के चरणों में अर्पण करेंगे हम ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. हम एक होकर परमेश्वर के नाम की स्तुति करेंगे. Thank you, Master. धन्यवाद यीशु. நல்ல தகப்பனே, अच्छे पिता இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். इस सुबह के समय के लिए हम धन्यवाद करते हैं. உம்மை ஆராதிக்க, आपकी आराधना करने துதிக்க, स्तुति करने குடும்பமாய் परिवार के साथ எங்களை முன்குறித்து हमें पहले चुनकर எங்களை அழைத்து வேறு பிரித்து हमें बुलाकर हमें अलग कर இந்த நாளை காண செய்ததுக்காக நன்றி. ये दिन आपने दिखाया है धन्यवाद करते இந்த हैं. நாளை தந்ததற்காக நன்றி. ये दिन आपने दिया है धन्यवाद करते हैं. நீங்க தொடர்ந்து நடத்துங்கப்பா. आप लगातार चलाइए. உங்க கிருபை தொடர்ந்து आपकी நடத்துங்க. कृपा साथ रहकर चलाए. உங்க நாம மகிமைப்படும். आपके नाम की महिमा हो. இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से प्रार्थना करते अच्छे पिता. ஆமென். आमीन. அப்படியே நாம் நின்ற வண்ணமாக ஆமென். நாம் சங்கீத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். வேத புத்தகத்தை சங்கீதம் 8 எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். சங்கீதம் வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 8. சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைநனையும் பலிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்குது. ஆமென். भजन से 8. ये यहोवा हमारे प्रभु, तेरा नाम सारी पृथ्वी पर क्या है प्रतापमय है. तूने अपना वैभव स्वर्ग पर दिखाया है. तूने अपने बैरियों के कारण बच्चों और दूधपियों के द्वारा सामर्थ्य की नींव डाली है, ताकि तू शत्रु और पलटा लेने वालों को रोक रखे. जब मैं आकाश को, जो तेरे हाथों का कार्य है, और चंद्रमा और तारांगन जो तूने नियुक्त किया है देखता हूँ, तो फिर मनुष्य क्या है कि तू उसका स्मरण रखे, और आदमी क्या है कि तू उसकी सुधि ले. क्योंकि तूने उसको परमेश्वर से थोड़ा ही कम बनाया है, और महिमा और प्रताप का मुकुट उसके सिर पर रखा है. तूने उसे अपने हाथों के कार्य पर प्रभुता दी है. तूने उसके पाँव तले सब कुछ कर दिया है. सारे भेड़ बकरियां और गाय बैल और जितने वन पशु है, आकाश की पक्षी और समुद्र की मछलियां और जितने जीव जंतु समुद्र में चलते फिरते हैं. ये यहोवा, ये हमारे प्रभु, तेरा नाम सारे पृथ्वी पर क्या ही प्रतापमय है. आमीन. கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீதத்திற்காக வேதத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமாக. परमेश्वर ने दिए हुए अच्छे भजन संहिता के लिए हम पवित्र शास्त्र को उठाकर परमेश्वर की स्तुति करेंगे. स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, स्तुति हो. அப்படியே உட்காருங்க. वैसे ही बैठ जाइए. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். परमेश्वर और उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से मैं आपको बधाई देता हूं और आपका स्वागत करता हूं. கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக, இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर ने दिए हुए कृपा के लिए, इस दिन के लिए मैं परमेश्वर को धन्यवाद करता हूं. கடந்த நாட்களிலே நம்மை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து நம்மை நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். पिछले दिनों में परमेश्वर ने हमें आग की पुतली बनाकर
हमें संभाल कर लाया है, उसके लिए परमेश्वर को धन्यवाद करते हैं। கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर को धन्यवाद करता हूँ। தேவனுடைய கிருபைக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर के कृपा के लिए, परमेश्वर के दया के लिए मैं धन्यवाद करता हूँ। ஹalleluya. हालेलुया। ஆமென். கடந்த நாட்களிலே எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். पिछले दिनों में सारी सेवकाई को परमेश्वर ने आशीष करके दिया है, அதற்காக கர்த்தருக்கு நன்றி. उसके लिए परमेश्वर को धन्यवाद। சபையிலே தினந்தோறும் நமக்கு 12 மணியிலிருந்து 1:30 வரைக்கும் ஆமென் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. कलिसिया में 12 बजे से लेकर 1:30 बजे तक प्रतिदिन प्रार्थना उठाया जा रहा है। அநேகர் நீங்கள் நேரம் கிடைத்து நீங்கள் கலந்து கொள்ளாம இருக்கிறீங்க. और बहुत से लोग ऐसे हैं जिनको समय मिलने के बावजूद वो इसमें शामिल नहीं हो रहे हैं। தயவு செய்து கலந்து கொள்ளுங்க. कृपा करके शामिल हो जाइए। சனிக்கிழமை லீவெல்லாம் இருக்கிறவங்க நீங்க இந்த நேரத்துல நீங்க ஆண்டவரை தேட வாங்க. शनिवार को जिनको छुट्टी है, इस समय पर आप परमेश्वर को ढूंढने आइए। அநேகர் லீவ் இருந்தாலும் அவங்க எல்லாம் ஃபேஸ்புக்லயும் ஆமென் மற்ற காரியங்களிலும் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறீங்க. और बहुत से लोग छुट्टी होने के बावजूद फेसबुक में या किसी अन्य कार्यों में वो अपना समय व्यर्थ कर रहे हैं। ஆனால் கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்தை பயனுள்ளதாய் நீங்கள் மாற்றிக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்படிப்பட்ட நெருக்கத்தின் நாட்களிலே காக்கப்படுவீர்கள். परमेश्वर ने दिए अच्छे समय को अगर आप इस्तेमाल करोगे, उपयोग करोगे, तो परमेश्वर आपको आशीष करेंगे। ஒரு ஊழியக்காரனாய் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் நான் சொல்ல வேண்டிய கடமை இதை நான் சொல்லுகிறேன். एक सेवक की तौर से, एक आत्मिक पिता की तौर से जो मुझे कहना है वो मैंने कह दिया है। ஏனென்றால் கடந்த நாட்களிலே நடந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். क्योंकि पिछले दिनों में जो बीता है वो आपने देखा होगा। இந்த தேசத்திலே நடந்த சம்பவங்கள், इस देश में होने वाले कार्यों को பாருங்க. ஒரு ஃப்ளைட் ரெண்டா உடைந்து ஆமென் சொந்த ஊருக்கு வந்தவர்கள் மரித்து போனார்கள். देखिए, एक फ्लाइट 2 टुकड़ों में गिरकर जो अपने खुद के गांव में आने वाले लोग मर गए हैं। மண் சரிவினாலே இடுக்கி மாவட்டத்திலே மக்கள் மரித்து போனார்கள். और जमीन के फिसलने के वजह से इडकी शहर में लोग मर चुके हैं। இந்த தேசத்திலே अनेक சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே மும்பையிலும் அதிக கனமழை காரணமாய் வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கிறது மும்பை. और ऐसे बहुत से कार्यों को हम सुन रहे हैं, जैसे कि पिछले दिनों में मुंबई में भारी वर्षा के कारण कई लोग इतर पितर हो चुके हैं। நிறைய பொருளாதார நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது. बहुत ही आर्थिक नुकसान हो गया है। நீங்கள் இந்த நாட்களிலே நீங்கள் வீணாய் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய ஆமென் காரியங்களிலே நீங்கள் வீணாய் கர்த்தரை தேடாமல் இருப்பீர்கள் என்றால் நமக்கு ஆபத்து. इसीलिए इन दिनों में अगर आप अपना वक्त व्यर्थ गवाते हुए परमेश्वर को ना ढूंढेंगे तो ये एक नुकसानदायक होगा। அதனால தயவு செய்து சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஜெப நேரத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்க. இது உங்களுக்கு விடுக்க எச்சரிக்கையா கூட நீங்க நினைத்து கொள்ளுங்கள். और जैसे आपको समय मिलता है आप लोग प्रार्थना में शामिल हो जाइएगा। ये एक चेतावनी की आवाज आप समझ लीजिए। தயவு செய்து ஒரு மெய்ப்பனாய் தகப்பனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். कृपा करके एक चरवाह की तरह, एक पिता की तरह मैं आपको बता रहा हूँ। கடந்த திங்கட்கிழமை पिछले सोमवार को ஆமென் சகோதரி லில்லி அவர்களுடைய மகன் 22 வயது நிரம்பிய அந்த வாலிப மகன் மரித்தான் என்ற செய்தி ஒரு பெரிய இடியாய் நம்முடைய சபைக்கும் எனக்கும் அது உண்டானது. बहन लिली का बेटा 22 साल की उम्र वो अचानक से मर गया है करके जब खबर मिली तो एक बड़ा सा एक बिजली मेरे ऊपर गिरी और एक कलिशा के ऊपर गिरी। ரொம்ப உடைந்து போனேன். बहुत मैं टूट गया। செவ்வாய்க்கிழமை அடக்க ஆராதனை இருந்தது. मंगलवार को दिन में दफन का कार्य था। மிகப்பெரிய துக்கம். एक बहुत बड़ी दुखद ஆமென். ஆனாலும் அந்த சகோதரியை கர்த்தர் தாமே ஆற்றி தேற்றுவாராக. बावजूद परमेश्वर ही उनको दिलासा देकर संभाले। தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை இந்த லாக்டவுன் நாட்களிலே மழை காலத்திலே வெளியில இந்த ரெய்னி பிக்னிக் இப்படி எதற்கும் நீங்கள் அனுமதிக்காதீர்கள். நண்பர்களோடு கூட தயவு செய்து நான் சொல்லுகிறேன். और मैं विनती करता हूं कि आपके बच्चों को, युवक बच्चों को आप इस वर्षा के दौरान पर कहीं बाहर जाने की अनुमति न दीजिए, वो ताकि ऐसा नुकसान ना हो। இந்த மகன் மரணத்தை தேடி வாங்கி கொண்டது போல அவனுடைய மரணம் நிகழ்ந்து விட்டது. और वो बेटा जो है वो मृत्यु को ढूंढ के गया है, इस प्रकार से वो जाकर उसे हुआ। அதனால உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. தயவு செய்து உலக நண்பர்களோடு கூட
ஆமென் எங்கேயும் நீங்க அனுப்பாதீங்க. इसीलिए आपके बच्चों को कंट्रोल में रखिए और जगत के मित्रों के साथ में मिलने जुलने मत दीजिए। அருமையான சகோதரி லில்லிக்காக நீங்கள் தயவாய் பாரத்தோடு செபியுங்கள், விசாரியுங்கள், அவங்களை ஆறுதல் படுத்துங்கள். अच्छी बहन लिली को आप फोन करके बात कीजिए, उनको दिलासा दीजिए, उनको हिम्मत दीजिए। என்னுடைய சரீர பலவீனத்திலும் मेरे शरीर के कमजोरी में भी இருதயத்துல வலியோடு கூட ஒரு வேதனையோடு கூட இந்த அடக்க ஆராதனையை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். हृदय में दुखद के साथ में वेदना के साथ में ये अंतिम क्रिया का कार्यक्रम मुझे करने के நிறைய लिए போராட்டங்கள் இருந்தது, बहुत ही कठिनाइयां थी, நிறைய பிரச்சனைகள் இருந்தது, बहुत ही परेशानियां थी, தடைகள் இருந்தது, बहुत ही रुकावटें थी மழை காலமாய் இருந்தது. और बारिश बहुत भारी था। ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே उसके बावजूद परमेश्वर की कृपा के அடக்க द्वारा ஆராதனையை ஆண்டவர் சிறப்பாய் நடத்தி கொடுத்தார். ये फ्यूनरल सर्विस को परमेश्वर ने अच्छे तरीके से करके ஞான दिया। சகோதரன் செல்வன், अच्छे भाई सेल्वन, நல்ல ஒரு சகோதரன், அங்க இருந்து எல்லா காரியத்தையும் அவர் ஒருங்கிணைத்து அதை பார்த்து கொண்டார். वहां पर वो सारी जिम्मेदारियां लेकर सारे कार्यों को उन्होंने पूर्ण किया। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर को महिमा हो। தொடர்ந்து சபைக்காக இப்படிப்பட்ட இளம் வாலிபர்கள் ஆமென் மரண செய்தியை இனி நாம் கேள்விப்படக்கூடாது. और लगातार कलीसिया में ऐसे युवकों की मृत्यु की खबर मुझे नहीं सुननी है। சோ தயவு செய்து தாய்மார்கள் இந்த ஜெபத்திலே இணைந்து கொள்ளுங்கள். और विनती करते हैं माताएं, आप इस प्रार्थना में शामिल हो जाइए। அதனால தான் சொல்றேன், ஜெபிக்க வாங்கன்னு சொல்றேன். और इसीलिए मैं बार बार कहता हूं कि प्रार्थना करने आइए, प्रार्थना करने आइए। சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் மாற முடியும், மாற வாய்ப்பு இருக்கிறது. स्थिति कैसी भी है वो बदल सकती है, बदलने की गुंजाइश रखती है। அதற்கு முன்பாக நாம் தேவ சமூகத்திலே திறப்பிலே நின்று தேவ பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ளுவோமாக. और उसके पहले हम परमेश्वर के द्वार में खड़े रह के उनकी सुरक्षा हम पाएंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करें। ஆமென். நம்முடைய சபையிலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட ஒரு சில குடும்பங்கள் இன்றைக்கு நல்ல ரெக்கவர் ஆகி நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்திருக்கிறது. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். और कलिसिया में कुछ परिवार ऐसे थे जो कोविड से प्रभाव थे, लेकिन उनका नेगेटिव रिपोर्ट आने की वजह से मैं परमेश्वर को धन्यवाद करता हूँ। ஆமென். இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரி சுப்பம்மா, பிரதர் ஜேம்ஸ் அவர்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். अब प्रभावित हुए बहन सुबमा और भाई जेम्स के लिए आप प्रार्थना करिए। மற்றவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். और परमेश्वर ने औरों को अच्छी सेहत दी है। நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. अपनी प्रार्थना सुनी गई है। கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने छुटकारा दिया இனி है। எந்த ஜனங்களுக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்படாதபடிக்கு நீங்கள் உங்கள் ஜெபத்திலே, தனிப்பட்ட ஜெபத்திலே, குழி ஜெபத்திலே நீங்கள் செபியுங்கள். आप कोई भी आगे कोविड से प्रभावित ना हुए, इस कारण आपके नीति प्रार्थना में, कलिशा के प्रार्थना में आप लोग विनती रख लीजिएगा। கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ही आप सबको आशीष करे। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் इस ஆசீர்வதிப்பாராக. हफ्ते में जन्मदिन, विवाह का दिन मनाने वाले को परमेश्वर आशीष करे। ஒவ்வொரு நாளும் 12 மணியிலிருந்து 1:30 வரைக்கும் நடக்கிற ஜெபத்திலே பங்கெடுங்கள். प्रतिदिन 12 बजे से लेकर 1:30 बजे तक होने वाली प्रार्थना में आप लोग शामिल हो जाइएगा। அதே போல வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் இருக்கிறது. उसी प्रकार शुक्रवार को उपवास प्रार्थना வருகிற है। சனிக்கிழமை 4 மணிக்கு பெண்கள் ஐக்கியம் இருக்கிறது. आने वाले शनिवार को 4 बजे महिलाओं की संगति है। ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करें। இந்த ஆன்லைன் சர்வீஸை நீங்க உங்களுடைய பர்சனலா ஃபேஸ்புக் பேஜில் நீங்க அதை ஷேர் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். इस ऑनलाइन सर्विस को आप आपके फेसबुक में आप शेयर कीजिए ताकि इसका लाभ और भी उठा पाए। நீங்க ஷேர் பண்ணும்போது உங்களுடைய நண்பர்கள் பார்க்க முடியும், உங்க உறவினர்கள் பார்க்க முடியும். இந்த செய்தி ஆராதனை அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். जब आप इसे शेयर करोगे तो आपके परिवार वाले, आपके मित्र लोग इसे देखेंगे, उनको ये एक आशीषित होगा। கண்டதெல்லாம் ஷேர் பண்றோம், बेवजह की सारी चीजें शेयर करते हैं। வேற சர்ச் பாஸ்டர்ஸ் பேசுறதெல்லாம் ஷேர் பண்றோம்। दूसरे पास्टर्स का, कलीसिया के पास्टर्स बातें करते हैं, वो सब शेयर करते हैं। ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறதை, ஆராதனையை ஷேர் பண்ணுவதில்லை। लेकिन अपने खुद की कलीसिया के प्रचारक, अपने पासवान के प्रचार को
शेयर नहीं करते हैं। தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. कृपा करके शेयर कीजिए। ஆமென். மற்றவர்களுக்கும் இந்த ஆராதனையும் செய்தியும் பிரயோஜனமாய் இருக்கட்டும். औरों को ये आराधना और ये प्रचार आशीषित हो। உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்கள். आपके मित्रों को व्हाट्सएप के द्वारा भेजिए। ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். लगातार हम परमेश्वर के वचन की ओर जाएंगे। ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய வேத புத்தகத்தை. आपके पवित्र शास्त्र को ले लीजिए। 2 கொரிந்தியர் दूसरी कोरिन्थियों की पुस्तक 5வது அதிகாரம் 5वां अध्याय। ஆமென். 2 கொரிந்தியர். ஆமென். दूसरा कोरिन्थियों की पुस्तक। நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். 1 minute. பதிமூன்றாவது அதிகாரம் 13वां अध्याय 5வது வசனம் 5वां वचन। ஆமென். 13வது அதிகாரம் 5-6. दूसरा कोरिन्थियों की पुस्तक 13वां अध्याय। நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். आप विश्वास योग्य है या आप इसी अपने आप को जांच कर देखिए। உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். आप आपकी परीक्षा करके देखिए। இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? यीशु मसीह आपके अंदर है ये आप ही जानते हो क्या? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். आप अपने आपको परीक्षा में ना पाओगे तो आप नहीं अनजान रहोगे। நாங்களோ हम பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறியீர்கள் என்று நம்புகிறேன். परीक्षा के अनुसार हम नहीं है करके हम विश्वास करते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. பரீட்சைக்கு நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். हम परीक्षा में नहीं पढ़े करके हम जानते हैं। ஆமென். நல்ல வசனத்தை வாசிங்க. அது வேற அர்த்தத்தை நீங்க சொல்றீங்க. ஆமென். 6வது வசனம் 2 கொரிந்தியர் 13:5-6. ஆமென். வசனம் மாத்தி வாசிக்கும் போது அது தவறாய் போய்விடும். 13:6 ஆமா 13:6. पर मेरी आशा है कि तुम जान लोगे कि हम निकम्मे नहीं। ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। இங்க வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. यहाँ पर पवित्र शास्त्र साफ रीति से कहा है। நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். और विश्वास में हो कि नहीं अपने आप को जांचो। உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். आप अपने आप को परखो। உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? क्या तुम अपने विषय में नहीं जानते कि यीशु मसीह तुम में है? பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். है नहीं तो तुम निकम में ஆமென். निकलो। இந்த நாட்கள் ஒரு கடினமான நாட்கள், और ये समय जो है एक कठिन भरा समय है, ஒரு நெருக்கமான நாட்கள், एक संघर्ष भरा समय है। எல்லாவற்றிலும் ஒரு பிரச்சனைக்குரிய நாட்களாய் இந்த 2020 और காணப்படுகிறது. सारे कार्यों में ये जो 2020 है बहुत ही एक गंभीर समय दिखाई पड़ रहा है। எல்லோருக்கும் ஒரு பிரச்சனை கொடுக்கிற நாட்களாய் और இருக்கிறது. हर एक को एक परेशानी देने वाला समय है। கொரோனா என்கிற அரக்கன் வந்தா और ये कोरोना जो है ये यमदूत आया। இன்றைக்கு अनेक குடும்பங்களை அது புரட்டி போட்டிருக்கிறது. आज बहुत से परिवारों को उसने उछल पुथल किया है। பொருளாதார ரீதியிலே மிகவும் பின்தங்கப்பட்ட நிலைமையிலே आर्थिक காணப்படுகிறது. स्थिति में बहुत ही पीछे हट गए हैं हम। எல்லாருடைய ஜெபமும் சோர்ந்து और போகிறது. हर एक की प्रार्थना उदास हो ஆண்டவரை चुकी है। தேடுகிறவர்களும் இன்றைக்கு சோர்ந்து போன நிலைமை. और परमेश्वर को ढूंढने वाले भी आज एक उदासपन में है। 12 மணி ஆராதனையில வந்தவங்க இன்னைக்கு பாதி பேர காணல. और 12 बजे की आराधना में प्रार्थना में आने वाले लोग आधे से ज्यादा लोग आज दिखाई नहीं पड़ रहे। பார்க்கிற சம்பவங்கள், கேள்விப்படுகிற சம்பவங்கள் உங்களை பரீட்சைக்கு நில்லாதவர்களாய், விசுவாசத்திலே நில்லாதவர்களாய் உங்களை பின்னுக்கு இழுத்து செல்லுகிறது. और जो ये सुनने वाली खबर, देखने वाली खबर जो है आपको आपके परखने में आपको पीछे ढकल देती है। இன்றைக்கு நாம் நம்மை சோதித்து பார்க்கிற காலத்திலே இருக்கிறோம். आज हम अपने आप को परख के देखने की एक स्थिति में हैं। நமக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். हमारे अंदर विश्वास है या नहीं ये हमें परख कर देखना है। அதான் சொல்லி இருக்கிறாரு, உங்களை
நீங்களே பரிசுத்து பாருங்கள். और वही वचन कहता है अपने आप को परखो, நீங்கள் பரிசுத்து பாருங்கள். अपने आप को परखो, நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது? आपका विश्वास कैसा है? ஏன்னா நல்லா இருக்கிற நாட்களில் நம்ம எல்லாத்திலையும் பங்கெடுப்போம். क्योंकि अच्छे रहते हैं तब हम हर एक कार्य में भाग लेते हैं. நெருக்கம் வரும்போதும், जब कठिनाई आती है, போராட்டங்கள் வரும்போது, संघर्ष आते समय, கஷ்டங்கள் வரும்போது, कष्ट आते समय ही நம்முடைய விசுவாசத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே காணப்படுகிறோம். हमारे विश्वास को परख के देखने की एक स्थिति में हम आते हैं. நாம் பரிசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது. और हमें अपने आप को परख कर देखना है करके पवित्र शास्त्र साफ रीति से कहता है. ஆமென். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? आप परीक्षा में न पढ़ने वाले हो, कम ना हो, பரீட்சையிலே நின்று இந்த விசுவாச வாழ்க்கையிலே ஜெயம் எடுக்கிறீர்களா? या अपने आप को जांच कर विश्वास में आप विजय पाते हो. அங்கே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், वहां पर पौलुस कहते समय कहते हैं, நாங்களோ हम பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். और हम इस परखने में नहीं पढ़ते हैं करके हम विश्वास रखते हैं. அல்லேலூயா. हालेलुया. நாங்களோ हम பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை நீங்கள் அறிவீர்கள். और परीक्षा में हम नहीं पढ़े करके ये आप जानते हो. அநேக சோதனைகள் வரும். बहुत सी संकटें आएगी. நமக்கு ஒரு பரீட்சை இருக்கிறது. हमारे लिए एक परीक्षा है. இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலே நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைய விசுவாசத்தை நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ऐसे परीक्षा के समय पर हम परमेश्वर के ऊपर, अपने परमेश्वर के ऊपर हम किस प्रकार का विश्वास रखते हैं, ये अपने आप को जांच के देखेंगे तो हम समझ पाएंगे. हालेलुया. हालेलुया. கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் पिछले दिनों में गुजरे हुए सारे कार्यों को நாம் ஜெபித்ததுக்கு மாறாய் நடந்தது. हमने जो प्रार्थना किया उसके विकल्प हुआ. நாம் எதை விரும்பினோமோ அதற்கு மாறாய் நடந்தது. जो हमने चाहा उसके विरुद्ध हुआ. நாம் கேள்விப்பட்டது, பார்த்தது, நம்முடைய சபையிலே நடந்தது அத்தனையும், हमने जो सुना, हमने जो देखा, जो कलीसिया में जो कार्य हुए वो सब நாம் ஜெபித்ததுக்கு மாறாய் நடக்கிறது. हमने जो प्रार्थना किया उसके विरुद्ध वो हुआ. உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? हम तुरंत क्या सोचते हैं? ஐயோ இது என்ன இப்படி நடக்குது? हाय ये क्या हो रहा है? சபையில இப்படி நடக்குது, कलीसिया में ऐसा हो रहा है, தேசத்துல இப்படி நடக்குது, देश में ऐसा हो रहा है. கொரோனா ஒளின்னு சொன்னா அது பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கு. कोरोना खत्म होगा करके कहा है लेकिन वो तो और भी बढ़ रहा है. இப்படி इस प्रकार நாம் பார்த்து கேட்டு உணர்ந்த காரியங்களை வைத்து हम जो देखे, हम जो सुने, उन कार्यों को हम रखकर நம்முடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு நாம் இடறி போக வாய்ப்பு இருக்கிறது. हम विश्वास में ठोकर खाने की एक स्थिति हो जाती है. அதனாலதான் इसी இங்கே कारण கொரிந்து சபைக்கு சொல்றார், உங்களை நீங்கள் சோதித்து பாருங்க. इसीलिए कोरिन्थियों कलीसिया का कहते समय जब पौलुस कहते हैं कि अपने आप को जांच உங்களை कर நீங்கள் देखो, பரிசித்து பாருங்க. अपने आप को परखो. இதையெல்லாம் கேட்டும், इसे इन सारी चीजों இந்த को सुनकर, சம்பவங்களை எல்லாம் பார்த்தும், इन सारे संभव को देखकर, உங்க வாழ்க்கையில நடக்கிற எதிர்மறையான காரியங்களை நீங்கள் அனுபவித்தும், तुम्हारे जीवन में होने वाले विरुद्ध कार्यों को अनुभव करने के நீங்கள் बावजूद ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாமல் இருக்கிறீர்களா? आप अपने यीशु मसीह को छोड़ कर रह रहे हो क्या? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்தொடர்கிறீர்களா? मेरे परमेश्वर यीशु मसीह का आप पीछा कर रहे हो क्या? அவர் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கிறீர்களா? उनके ऊपर आप विश्वास रख रहे हो இந்த क्या? பரீட்சையில் நீங்கள் உறுதியாய் நின்று கர்த்தரை விசுவாசித்து ஜெயம் इस எடுக்கிறீர்களா? परीक्षा में दृढ़ता से रहकर आप विजय पा रहे हो क्या? இல்லை நீங்கள் சோர்ந்து போய் பின்மாற்றத்திலே கடந்து या போகிறீர்களா? उदास होकर पीछे की ओर हट रहे हो? அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு अनेक आज बहुत से लोग ஜெபிக்கிறவர்கள், प्रार्थना करने वाले, கர்த்தரை தேடுகிறவர்கள், परमेश्वर को ढूंढने वाले நம்முடைய ஜெபத்திற்கு எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது, और अपनी प्रार्थना के विरुद्ध कार्य जब होते हुए देखते हैं, குடும்பத்திலே நடக்கும்போது, अपने परिवार में होते हुए, திருச்சபையிலே நடக்கும்போது, कलिसिया में होते हुए, தேசத்திலே நடக்கும்போது, देश में होते हुए பின்மாற்றத்திலே கடந்து போய் वो விடுகிறார். पीछे की ओर जा रहे என் हैं. அன்பு சகோதரனே, मेरे प्रिय भाई, என் அன்பு சகோதரி, मेरे प्रिय बहन, எந்த சூழ்நிலை வந்தா, कोई स्थिति क्यों ना आए, எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தா, कैसे ही कार्य क्यों ना हो, எப்படிப்பட்ட சம்பவங்கள் किस நடந்தா, प्रकार की संभव क्यों ना हो, எப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலும், किसी प्रकार के विरुद्ध कार्य हमारे जीवन में घटे तो भी நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரீட்சை இது. हमारे जीवन में एक परीक्षा का समय நம்முடைய है. விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. हमारा विश्वास जो है वो तपाया जाता है. இந்த நேரத்திலே इस समय पर நாம் பரீட்சையிலே நிச்சயமாய் நிலைத்து நின்று நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்பட इस வேண்டும். परीक्षा में दृढ़ता से खड़े होकर विजय पाने वाले हम
हो, நடக்கிற காரியங்களை கேட்டும் கண்டும் நாம் பின்மாற்றத்திலே ஒரு நாளும் கடந்து போக கூடாது. होने वाले कार्यों को देखकर हमें पीछे नहीं हटना है. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. கொஞ்சம் மனசுல நமக்கு வேதனைகள் இருக்கும். थोड़े मन में हमको तकलीफें होगी. இழப்புகள் நமக்கு பெரிய வலியை கொண்டு வரும். जो खोया है उसके लिए दर्द तो होगा. ஆனாலும் उसके बावजूद நம்மை அழைத்து ரட்சித்த நேசரை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கி போக हमें बुलाए हुए परमेश्वर को कभी भी छोड़कर नहीं जाना है. ஒரு நாளும் விட்டு விலக கூடாது. कभी भी उन्हें छोड़कर पीछे नहीं ஒரு हटना. நாளும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை விசுவாச கப்பல் சேதப்பட்டு और விடக்கூடாது. कभी भी हमारा विश्वास का जहाज कभी नुकसान नहीं होना है. என்னதான் ஆனாலும் कुछ भी क्यों ना हो, என்னதான் ஆனாலும் कुछ भी क्यों ना நம்முடைய हो, விசுவாச வாழ்க்கையை விட்டு நம்ம பின்வாங்கி போய் விடக்கூடாது. हमारे विश्वासी जीवन से हमें पीछे हटकर नहीं जाना है. हालेलुया, हालेलुया. ஒரு மிஷனரி एक मिशनरी புத்தகம் எழுதினார். நேற்று उन्होंने एक पुस्तक लिखा. துக்க நிவர்த்தி கூட்டத்திலே ஒரு வார்த்தையை சொன்னார். एक शोक सभा में एक पासवान ने कहा बात बताई. அவர் சொன்னாரு, उन्होंने कहा ஒரு புத்தகம் எழுதினார். एक पुस्तक लिखा. ஆமென். आमेन. அப்ப அதுல எழுதின தலைப்பு என்னன்னா, और उसमें जो शीर्षक था वो क्या था? ஆமென், கர்த்தர் பறித்த முதலாவது மலர் அப்படின்னு எழுதினார். और परमेश्वर ने तोड़ा हुआ पहला फूल. ஆமென். आमेन. தன்னுடைய மகனுடைய மரணத்தை குறித்து அவர் சாட்சியா எழுதினார். अपने बेटे के मृत्यु के बारे में उन्होंने गवाही लिखी. ஆமென். आमेन. இரண்டாவது ஒரு புத்தகம் எழுதினார். दूसरा उन्होंने पुस्तक लिखा. கர்த்தர் பறித்த இரண்டாவது, என் தோட்டத்திலே கர்த்தர் பறித்த இரண்டாவது மலர். और परमेश्वर ने तोड़ा हुआ मेरे बगीचे का दूसरा फूल. தன்னுடைய மகளுடைய மரணத்தை அவர் எழுதினார். और अपनी बेटी की मृत्यु के बारे में उन्होंने लिखा. देखिए किस प्रकार का ये कार्य है. மகன் மரித்து போனார். बेटा मर गया, வாலிபன் மரித்து போனார். जवान बेटा मर गया. அதற்காக ஒரு புத்தகம், उसके लिए एक पुस्तक சாட்சி. गवाही. இரண்டாவது மகள் दूसरी उनकी बेटी மரித்து போனார். मर गई, அதை குறித்ததான ஒரு சாட்சி. उसके बारे में एक गवाही लिखी. ஆமென். அந்த ரெண்டு புத்தகங்களையும் அவர் எழுதிவிட்டு அவர் சொன்னாரா, மூன்றாவது ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன்னாரா. और दोनों पुस्तक लिखने के बाद उन्होंने इस प्रकार कहा कि मैं तीसरी किताब भी लिख रहा हूँ. கேட்டாங்களா என்ன புத்தகம்? और उन्होंने पूछा क्या पुस्तक है. என் தோட்டத்திலே இருந்த மூன்றாவது மலரையும் கர்த்தர் பறித்து கொண்டார். और मेरे बगीचे में रहने वाले तीसरे फूल को भी परमेश्वर ने तोड़ दिया है. ஆமென். என் மனைவியுடைய மரணத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறேன். और मेरी पत्नी के मृत्यु के बारे में मैं गवाही दे रहा हूँ. பாருங்க தேவ பிள்ளையே, देखिए परमेश्वर ஒரு के बच्चों, ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் एक सेवक के जीवन में घटी हुई एक सच्ची कथा है. ஆனாலும் उसके बावजूद இதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில நடந்தாலும் अपने जीवन में वो सारी चीजें घटने के அவர் बाद தன்னுடைய விசுவாசத்தை மறுதலிக்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. उन्होंने अपने विश्वास को न तो नकारा ना ही वो पीछे हटे. ஆண்டவரை விட்டு தூர போகவும் இல்லை, परमेश्वर से वो दूर भी नहीं गए, சோர்ந்து போகவும் இல்லை. उदास भी नहीं हुए. தன்னை அழைத்த ஆண்டவருக்காக அவர் சேவை செய்கிறார். अपने बुलाए हुए परमेश्वर के लिए वो सेवा करते रहे. தேவனை இன்னும் அதிகமாய் விசுவாசிக்கிறார். परमेश्वर को और ज्यादा विश्वास தன் करने लगे. தோட்டத்திலே இருந்து 3 மலர்களை கர்த்தர் பறித்து கொண்டாலும் இன்னும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். अपने बगीचे से में 3 फूल को उन्होंने तोड़ दिया परमेश्वर ने, उसके बावजूद वो परमेश्वर के ऊपर और विश्वास से रहे. என் அன்பு தேவ பிள்ளையே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, நமக்கு ஒரு சின்ன பலவீனம் என்றால் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறோம், பிரேயருக்கு வர மாட்டேங்கிறோம். हमें थोड़ी सी कमजोरी होती है तो हम पीछे हट जाते हैं. உனக்காக ஊழியக்காரன் ஜெபம் பண்றான், சபை மக்கள் ஜெபம் பண்றாங்க, நீ பிரேயர்ல அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற. तेरे लिए सेवक प्रचार कर रहे हैं, कलीसिया के भाई बहन प्रार्थना कर रहे हैं, लेकिन तू प्रार्थना में नहीं बैठा है. ஹalleluya, हालेलुया. எத்தனை வியாதி, எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஜெபத்தை விடாத, कितने रोग आए, விசுவாசத்தை कितने விட்டு कष्ट आए, பின்வாங்காத. कितने संकट आए, प्रार्थना को न छोड़, तू विश्वास से पीछे मत हट. விசுவாசத்தை விட்டு பின்வாங்காத. विश्वास से पीछे मत हट. இது உனக்கு இருக்கிற ஒரு பரீட்சை. ये तेरे लिए एक परीक्षा का समय है. இது பரீட்சை. ये परीक्षा का இந்த समय है. பரீட்சையில நில்லாதவர்களாய் நீ ஒதுங்கி பின்வாங்கி போயிராத. ये परीक्षा में न खड़े होते हुए तू पीछे मत हट जा. இந்த பரீட்சையில நீ ஜெயிக்கணும். ये परीक्षा में तुझे विजय पाना है. இந்த பரீட்சையில நீ பின்வாங்கி போயிர ये கூடாது. परीक्षा में तुझे पीछे नहीं हटना है. அல்லேலூயா. हालेलुया. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தேற்றும்படியாய், உன்னை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவர் பேசுகிறார். वही परमेश्वर आज तुझे दिलासा देने के लिए, तुझे सहमत करने के लिए परमेश्वर आज प्रचार कर रहे हैं. எபிரேயர் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. इब्रानियों की पुस्तक 11वां अध्याय ले लीजिए. எனக்கு அந்த வசனங்களை முழுசா நம்ம பார்க்க போகிறோம். आज हम वो सारे वचनों को देखने वाले हैं. எப்படி நம்முடைய முன்னோர்கள் कैसे हमारे पूर्वज அவங்க நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாமல்,
और वो उदास होने के बावजूद भी वो कभी எப்படி टूटे அவங்க नहीं। ஜெயிச்சாங்கங்கறத किस பார்க்க प्रकार वो विजय पाए எப்படி எப்படி ஆண்டவருக்காக இழந்தாங்கங்கறதையும் பார்க்க और कैसे वो परमेश्वर के लिए खोए करके देखते हैं। அன்னைக்கு கூட சொன்ன ரெண்டு விதமான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. और मैंने उस दिन भी कहा था कि दो प्रकार का मसीह का जीवन ஒண்ணு है। நம்ம ஆண்டவருக்குள்ள வருகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். एक हम परमेश्वर में आते हैं, उद्धार पाते நம்ம हैं, தரித்திரமா இருக்கிறோம், हम दरिद्र रहते हैं, கஷ்டப்படுறோம், कष्ट में होते हैं, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், परमेश्वर हमें आशीष करते हैं, செழிப்பாக்குறாரு, अच्छा करते हैं, நம்ம நல்ல நிலைமைக்கு போயிருதோம். हम अच्छी स्थिति में चले जाते हैं। இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. और ये एक मसीह का जीवन। இன்னொரு வாழ்க்கை இருக்குது. और एक जीवन है, ஆண்டவருக்காக வர்றோம், परमेश्वर के लिए आते हैं, எல்லாத்தையும் இழந்து போறோம். सब कुछ गवा बैठते हैं। இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. और ये एक मसीह का जीवन है। நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களுடைய மரணங்கள் எல்லாம் எதுவுமே நேச்சுரல் டெத்தாவே இருக்காது. और अगर आप देखोगे तो पवित्र लोगों की जो मृत्यु है वो एक साधारण मृत्यु नहीं होती है। அப்போஸ்தலர்களுடைய மரணத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே நேச்சுரல் டெத் கிடையாது. और एक प्रेरितों को अगर देखोगे तो उनकी मृत्यु एक नेचुरल डेथ नहीं है, யோவானை தவிர योवान को छोड़कर மற்ற எல்லாரும் அவர்கள் இயற்கை மரணத்தை எய்து விட முடியவில்லை. और बाकी हर एक को देखोगे तो उनको जो एक मृत्यु है वो नियमित मृत्यु नहीं है। मिशनरीகள் நார்மல் டெத் கிடையாது. और कितने ही मिशनरी को नॉर्मल डेथ இளம் नहीं है। வயதிலே மரித்திருக்கிறார்கள், और जवान अवस्था में वो मृत्यु மனைவி हुए, இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள், पत्नी को खोए हैं, बच्चों को खोए தங்கள் हैं, பிள்ளைகளை தாங்களே யாரும் இல்லாமல் அடக்கம் செய்திருக்கிறார்கள். और अपने ही बच्चों को बिना किसी के मदद के उन्हें दफन किया है। ஆனாலும் उसके बावजूद தங்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கையும் ஆண்டவர் மீது வைத்திருந்தார். अपने विश्वास और भरोसे को उन्होंने परमेश्वर के ऊपर रखा எந்த था। சூழ்நிலையிலும் அவர்கள் பின்வாங்கவில்லை. किसी भी परिस्थिति में वो पीछे नहीं हटे। தங்களுக்கு உண்டான அந்த பரீட்சையிலே அவர்கள் விசுவாசத்தை கொண்டு அவர்கள் ஜெயித்தார்கள். उन पे गुजरने वाली वो परीक्षा पे वो विजय पाए। அல்லேலூயா. हालेलुया। ஆக ரெண்டு விதமான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. और दो प्रकार के मसीह के जीवन ஒன்று है। ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால், एक आशीषित आता है परमेश्वर के मसीह में, ஒன்று கிறிஸ்துவுக்குள்ள வந்தா எல்லாவற்றையும் இழந்து और போகிறார்கள். एक अगर मसीह में आते हैं सब कुछ खो बैठते हैं। இந்த இழந்து போகிறவர்களுக்கு நித்தியம் அதிகம் கனம் கொடுக்கும். और ये जो मृत्यु जो खोते हैं उनको अनंत जीवन और महिमा देता है। ஆமென். நித்தியத்திலே அவர்களுக்கு அதிக மகிமையும் கனமும் உண்டாகும். और अनंत में उनको ज्यादा महिमा और आदर मिलेगा। அதனால சகோதரனே சகோதரியே, इसीलिए भाई और बहनों, இந்த நாட்களிலே इन दिनों में நாம் இழந்து போகிறோம், நொறுக்கப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம் என்றால் கவலைப்படாதீர்கள். अगर हम खो रहे हैं, कठिनाइयों में, संकट में है तो चिंता मत कीजिए। ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे संग है। அவர் மௌனமாய் இருக்கிறார் என்று சொல்லி நினைக்காதே. वो शांत है करके मत सोचो। ஆமென். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டார். और तुम्हारे बल से ज्यादा वो तुम्हें परीक्षा में नहीं डालेगा। நிச்சயம் அவர் உதவி செய்வார். निश्चय वो तुम्हारी मदद ஆமென். करेगा। நம்முடைய முன்னோர்களை பார்ப்போம், பிதாக்களை பார்ப்போம். हमारे पूर्वजों को, हमारे पिताओं को देखेंगे। ஆமென். இங்கெல்லாம் விசுவாசத்துல அவங்க எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள். ये लोग विश्वास में सब कुछ पाए, எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள் என்று பார்க்க सब முடிகிறது. कुछ उन्होंने पाया करके हम देख எபிரேயர் सकते हैं। 11வது அதிகாரம் 1ல வாசிக்க போறோம். इब्रानी 11वां अध्याय पहला वचन पढ़ते हैं। விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. अब विश्वास आशा की हुई वस्तुओं का निश्चय और अनदेखी वस्तुओं का प्रमाण है। அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். और क्योंकि इसी के विषय में प्राचीनों की अच्छी गवाही दी गई। நீங்க இந்த எபிரேயர் நிருபத்துல நீங்க பாத்தீங்கன்னா, इब्रानियों की पुस्तक में अगर आप पढ़ोगे तो ஆரம்பத்துல இருந்து ஆபேல் காயின் பலிகளிலிருந்து அது எழுதப்பட்டு வந்திருக்கிறது. आबेल काइल के बलि के कार्य से लिखा गया है। பழைய ஏற்பாடு அத்தனையும் ஒரே பேஜ்ல கொண்டு வந்திருக்கிறார். और जूने करार को सारे कार्य को उन्होंने एक ही पेज पे लाया है। आप पढ़ सकते हो। 4ஆம் வசனத்துல ஆபேல் காயிலுடைய பலியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. और चौथे वचन में आबेल और कैन के बारे में, बलिदान के बारे में लिखा है। 5ஆம் வசனத்தில் ஏனோக்கு விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. और पांचवें वचन में अनोक के विश्वास के बारे में लिखा गया है। 7ஆம் வசனத்தில் நோவாவை குறித்து அவனுடைய விசுவாசத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. 7वें वचन में नोवा और उसके विश्वास के बारे में लिखा गया है। 8ஆம் வசனத்தில் ஆபிரகாம் அவனுடைய விசுவாசத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. 8वें वचन में इब्राहिम और उसके विश्वास के बारे में लिखा है। 11வது வசனத்தில் சாராளை குறித்து அவளுடைய விசுவாசத்தை குறித்து அவள் பெற்றுக்கொண்டதை குறித்தும் और எழுதப்பட்டிருக்கிறது. 11वें वचन में सारा के बारे में, उसके विश्वास में और उसमें जो पाया है उसके बारे में लिखा है। 13வது வசனம் சொல்லுகிறது, 13वां वचन कहता है, இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு
விசுவாசத்தோடு மரித்தார்கள். और ये सब विश्वास की ही दशा में मरे और उन्होंने की प्रतिज्ञा वस्तुएं नहीं पाई, पर उन्हें दूर से देखकर आनंदित हुए और मान लिया कि हम पृथ्वी पर परदेसी और बाहरी हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அவங்க எப்படி இருந்தாங்களாம்? அந்நியரும் பரதேசியும் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிட்டார்கள். और वो कैसे थे कि परदेसी और बाहरी लोग थे, वो विश्वास में उन्होंने अंगीकार किया. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். और ये ऐसे विश्वास में है कि वो बाहरी देश को ढूंढ कर जा रहे करके बताया है. 15வது வசனம் சொல்லுகிறது, 15वां वचन कहता है, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. और जिस देश से वे निकल आए थे, यदि उसकी सुधि करते तो उन्हें लौट जाने का अवसर था. நினைச்சா ஆபிரகாம் பிரச்சனை வரும்போது திரும்பி போயிருக்கலாம். வேண்டாம்பா, எங்க அப்பா சம்பாத்தியமே எனக்கு போதும், எங்க அப்பா வச்சிருக்கிற சொத்தை எனக்கு போதும், எங்க ஊரே எனக்கு போதும், ஏன் போகிட்டு வீணா போட்டு ஆண்டவர் ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் கொடுக்கிறேன்னு சொல்லி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு ஆசைப்பட்டதா? ஆமா, ஆமென். அப்படியே நம்ம போகணும்னு சொல்லிட்டு நினைச்சு அவன் நினைச்சிருந்தானா அவன் திரும்பி போயிருக்கலாம். अगर अब्राहम ने सोचा होगा कि मेरे पिता की जो संपत्ति है उसमें अगर मैं दिन गुजारूं, परमेश्वर ने किया हुआ वचन जो वाचा है कि मद और शहद के दूध के जगह पर तुझे ले जाऊंगा करके जो वाचा है, वो वाचा पर भरोसा करके अगर वो सोचता कि मैं यहीं रह जाता तो अच्छा करके वैसे नहीं सोचा. தேசத்தை அவங்க நினைக்கவே இல்லை. திரும்ப अपने जो देश को छोड़कर आए उसके बारे में उन्होंने सोचा ही नहीं. இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. आज वैसे हम नहीं, பழசெல்லாம் நினைக்கிறோம், पुराने सारे विचार करते हैं. அப்படி இருந்தா நல்லா இருந்திருப்போனோ, எப்படி இருந்தா நல்லா இருந்திருப்போனோ, वैसे रहता तो अच्छा होता, ऐसे रहता तो अच्छा होता. பேசாம ஆண்டவருக்குள்ள வராம இருந்தா கூட நல்லா இருந்திருப்போனோ. अगर मैं परमेश्वर में नहीं आया होता तो अच्छा होता क्या? நீ பின்னால நினைக்காத, பழச நினைக்காத. तू पिछली बातों को मत सोच. ஒருவேளை நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணதுனால தான் இப்படி வருதோன்னு நினைக்காத. और हो सकता है हम ज्यादा प्रार्थना कर रहे इसी कारण हमारे ஜெபம் பண்ணதுனால தான் இன்னைக்கு ஜீவனோட பலத்தோட குடும்பத்தோட இருக்கிற. तू ज्यादा प्रार्थना कर रहा है इसी कारण आज तू बल से सामर्थ्य से जीवन के साथ परिवार के साथ में है. ஆபிரகாமை குறித்து மற்றவர்களை குறித்து சொல்லும்போது தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவங்க திரும்ப நினைக்கவே இல்லை. अब्राहम के बारे में औरों के बारे में कहते समय है कि वो अपने देश के बारे में उन्होंने सोचा ही नहीं. அப்படி திரும்ப போறதுக்கு அவங்களுக்கு சமயம் கிடைச்சிருக்கும். और ऐसा वो लौट जाने को उनको अवसर भी मिलता. அவங்க திரும்பி போகல. लेकिन वो लौटे नहीं. கலப்பையில கை வச்சிட்டு பின்னிட்டு பார்க்கல. हल पर हाथ रखकर पीछे नहीं देखा. இயேசுவின் பின்னே போக துணிந்தவர்கள் உலகத்தை திரும்பி பார்க்கல. यीशु के पीछे जाने वाले जगत की ओर नहीं फिरे. என் அன்பு சகோதரனே சகோதரியே, मेरे प्रिय भाई और बहनों, இயேசுவுக்கு பின்னால போகணும்னு முடிவெடுத்துட்டு உலகத்தை திரும்பி பார்க்காத. तू यीशु के पीछे जाने के बाद निर्णय लेने के बाद जगत की ओर मत देख. आमेन. உலகத்தை திரும்பி பார்க்காத. जगत की ओर मत देख. பழைய காரியத்தை திரும்ப தேடி போகாத. पुराने कार्य को ढूंढकर दोबारा मत जा. हालेलुया, हालेलुया. நிறைய போதகர்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன். बहुत से प्रचारक के बारे में मैंने सुना. என்ன நடந்துச்சுன்னா இந்த நாட்களில் லாக்டவுன் நாட்கள்ல வருமானம் இல்லாதனால ஒரு சில பேர் வேலைக்கு போனதா கேள்விப்பட்டேன். और ये लॉकडाउन की परिस्थिति के कारण जो आमदनी नहीं थी उसी कारण कुछ प्रचारक जो है वो काम के लिए गए करके मैंने குடும்ப सुना. கஷ்டம் தான், परिवार में संकट है, உண்மைதான், सच है. ஆனா அழைப்பையும் लेकिन அபிஷேகத்தையும் விட்டுட்டு நீங்க திரும்ப வேலைக்கு போகாதீங்க. लेकिन बुलावट को और अभिषेक को छोड़कर आप दोबारा काम पे मत जाइए. திரும்ப போகாதீங்க. दोबारा मत लौटिए. ஆபிரகாமுக்கு சமயம் கிடைச்சிருக்கும். अब्राहम को समय मिला होगा, சமயம் கிடைச்சிருக்கும், अवसर मिला होगा. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் நம்மை திரும்பி பார்க்கத்தான் வைக்கும் மனசு. परेशानियां संकट आते समय हमें पलट कर देखने का हमें ஆனா ஒரு நாளும் அவங்க திரும்பி போவதை குறித்து யோசிக்கவே இல்லை. लेकिन एक भी दिन वो लौट जाए करके इस प्रकार उन्होंने सोचा नहीं. ஆண்டவர் கொடுத்த பரம தரிசனத்தை நோக்கி முன்னேறி போனார்களே தவிர அவர்கள் பின்வாங்கி போகவில்லை. और परमेश्वर ने दिया वो परम प्रकट के बारे में वो सोचकर आगे निकले. 16 சொல்லுகிறது எபிரேயர்ல, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவர்கள் விரும்பினார்கள். पर वे एक उत्तम
अर्थात स्वर्गीय देश के अभिलाषी है। அல்லேலூயா हालेलुया। ஆமென். தான் விட்டு வந்த ஊரை அல்ல, அதை விட மேன்மையான பரம தேசத்தையே அவர்கள் விரும்பினார்கள். और उन्होंने एक उत्तम स्वर्गीय देश के अभिलाषी ठहरे। என் அன்பு சகோதரனே சகோதரியே, मेरे प्रिय भाई और बहनों, விட்டு வந்த பழைய வாழ்க்கையை திரும்ப விரும்பாத. छोड़कर आए वो पुराने जीवन को दोबारा मत आशा रख। உன் விசுவாசத்துல இன்றைக்கு இருக்கிற விசுவாசத்துல உறுதிப்பட்டு நீ முன்னேறி போகுமே தவிர நீ பழைய காரியத்துல நீ திரும்ப விரும்பாத. और विश्वास में दृढ़ता रखकर तुझे आगे ही बढ़ना है, पीछे की तरफ नहीं जाना है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। அவங்க முன்னேறி தான் போனாங்க. वे आगे ही गए, முன் வச்ச கால பின் வைக்கல. आगे रखा हुआ कदम पीछे नहीं रखा। இன்னைக்கு சபையே, आज कलिसिया, நீ முன் வச்ச கால பின் வைக்காத. तूने भी आगे जो कदम बढ़ाया उसे पीछे मत எத்தனை हटा। நெருக்கம், எத்தனை போராட்டம், விசுவாச வாழ்க்கையில எத்தனை பரீட்சைகள் வந்தாலும் நாம முன் வைத்த கால பின் வைக்க கூடாது. कितने संकट, कितने कष्ट, कितने परेशानी आए, आगे रखे हुए कदम को पीछे नहीं रखना है। கர்த்தருக்காக முன்னேறணுமே தவிர, परमेश्वर के लिए आगे ही बढ़ना है। விசுவாச வாழ்க்கையில முன்னேறி போகணுமே तेरे தவிர विश्वास के जीवन में आगे ही बढ़ना है, பின் மாற்றமா போய் விடக்கூடாது. पीछे की ओर नहीं जाना है। அல்லேலூயா. हालेलुया। என்னதான் நடந்தாலும் சரி, कुछ भी क्यों ना घटे, என்னதான் நடந்தாலும் कुछ भी क्यों ना हो, ஆண்டவரை தேடணும். परमेश्वर को ढूंढना है। ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கணும். परमेश्वर को ढूंढते ही रहना है। ஆமென். आमेन। எத்தனை நடந்தாலும், என்ன கண்ணெதிரே என்ன நடந்தாலும் और சரி, आंखों के नजदीक में कुछ भी क्यों ना गुजरे, ஹalleluya, हालेलुया। கர்த்தரை தேடிக்கிட்டே இருக்கணும். परमेश्वर को ढूंढते ही रहना है। ஆமென். आमेन। நீங்க பார்க்கலாம், यहाँ पर देख सकते हैं, அப்புறம் அந்த 17வது வசனத்துல ஈசாக்குடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. और 17वें वचन में ईशा के विश्वास के बारे में कहा गया। 21வது வசனத்துல யாக்கோபனுடைய விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 21वें वचन में याकूब के विश्वास के बारे में लिखा है। 22வது வசனத்துல யோசேப்பினுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 22वें वचन में यूसुफ के विश्वास के बारे में लिखा है। 23வது வசனத்துல மோசேயை குறித்தும் அவனுடைய விசுவாசத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. 23वें वचन में मूसा के बारे में और उसके विश्वास के बारे में लिखा है। இந்த 24வது வசனத்துல திரும்ப நீங்க பாப்பீங்கன்னா, 24वें वचन में अगर आप दोबारा देखोगे तो, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, और विश्वास ही से मूसा ने सयाना होकर, ஹலோ सुनिए, நல்ல கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए, சரீரத்துல அவன் பெரியவனா, வயசுக்கு போகும்போது நல்ல வயசுக்கு வந்த உடனே அப்படின்னு எழுதல. और वहां पर वो उम्र में बड़ा है करके नहीं लिखा। அவன் ஆமென். விசுவாசத்துல அவன் மோசே பெரியவனான போது, विश्वास से ही मूसा ने सयाना होकर, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளர்ந்து 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 விசுவாசத்துல வளர்ந்து பெரியவனான போது, तेरे आत्मिक जीवन में तू बढ़ते 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 जब सयाना होगा, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? वहां पर क्या कहा है? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். फिरौन की बेटी का पुत्र कहलाने से इनकार किया, इसलिए कि उसे पाप में चौड़े दिन के सुख भोगने से परमेश्वर के लोगों के साथ दुख भोगना और उत्तम लगा। அல்லேலூயா. हालेलुया। அவன் நினைச்சிருந்தா, மோசே நினைச்சிருந்தா, ஐயா நமக்கு நம்ம எபிரேயனா இருந்தாலும் பார்வோனுடைய அரமையில, ஆமென், நம்ம பார்வோனுடைய குமாரத்தின் மகனா நம்ம ஆயிட்டோம், நம்மளை யாருக்கும் காமிக்க கூடாது, நம்ம அப்படியே செட்டில் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறோம், நல்ல அரண்மனை வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு அவன் அதை நினைச்சு சந்தோஷப்படல. और मूसा इस विचार में खुश नहीं हुआ कि मैं एक फिरौन की बेटी का पुत्र बनकर इस महल में, राज में इस अच्छे से रहूंगा करके इस प्रकार उसने नहीं सोचा। நிறைய பேர் அப்படிதான் बहुत से लोग ऐसे ही, செட்டில் ஆகிறதையே விரும்புவாங்க. और वो सेटल होने सोचते हैं। நமக்கு எதுக்கு இந்த வம்பு, हमारे लिए क्यों परेशानी, நல்லா படிச்சிருக்கோம், நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், செட்டில் ஆயிரும். अच्छे पढ़े लिखे हैं, अच्छे से सेटल हो जाएंगे करके सोचते हैं, தமிழே பேச மாட்டான் சில நேரத்துக்கு, और कुछ समय पर तमिल ही बात नहीं करेंगे, தமிழன்னு காமிக்கிறதுக்கே வெக்கப்படுவான். और तमिलन है करके बताने के लिए वो शर्माएगा, ஊர்க்காரன் வந்துட்டானா ஒதுங்கி காணாம மறைஞ்சுக்கிடுவான். और गांव वाला आएगा तो उसको छुप जाएगा, எங்கேயாவது பார்த்தா காசு கொடுக்கணும், நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம், நமக்கு இது மேல யாரை குறித்தும் கவலை இல்லை. और कोई देख लेगा तो उनको पैसा देना पड़ेगा, अभी किसी के बारे में मुझे चिंता नहीं சில है, பேர் मैं அப்படி सेटल हो चुका இருக்கிறாங்க, हूं। சில பேர் அப்படி இருக்கிறாங்க. कुछ लोग ऐसे हैं, மும்பையிலே இருக்கிறாங்க, मुंबई में है, ஆமென், आमेन, தன்னை யாருன்னு காண்பிக்க மாட்டான், हम कौन है करके बताते नहीं, ஆனா கலர் காமிச்சு கொடுத்திருப்பேன், நீ लेकिन யாருன்னு. रंग तो दिखा देगा। அல்லேலூயா, हालेलुया, பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். ऐसे ऐसे बहुत से लोग हैं। மோசே மூசா விசுவாசத்துல வளர்ந்த உடனே विश्वास में सयाना होते ही அவனுக்குள்ள ஒரு இது இருக்குது, उसके अंदर जो एक सोच था, எல்லா வசதியும் இருக்குது, सब कुछ है, நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகனா இருக்கிறேன், फिरौन கரெக்ட் की बेटी का पुत्र हूं मैं, ஆனா என் ஜனங்கள்
துன்பப்படுறாங்களே, लेकिन मेरे लोग हैं वो கஷ்டப்படுறாங்களே, कष्ट उठा रहे हैं நான் இதை வெறுத்து அதை பெற்றுக்கொள்கிறார். और मैं वो उसे इनकार करके इसे पा लेता என் है। சகோதரனே சகோதரியே, मेरे भाई और கிறிஸ்துவுக்காக बहनों, இந்த உலகத்தை வெறுத்து मसीह के लिए इस जगत को नफरत करके ஆமென் நாமும் அவரோடு கூட பாடு அனுபவிப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். हमें भी उसके साथ में कष्ट उठाने के लिए हमें चुन लेना है। ஆமென் மோசே தெரிந்து கொள்கிறான், இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷத்தை அரண்மனை வாழ்க்கை வெறுத்து ஆமென் தன் சொந்த ஜனங்களோடு கூட பாடுபடுவதை அவன் தெரிந்து और கொள்கிறான். मूसा भी वही चुनता है, चौड़े दिन के सुख भोगने से वो अपने लोगों के साथ में दुख भोगना उत्तम समझता है। இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். और मसीह के कारण निंदित होने को मिस्र के भंडार से बड़ा धन समझा। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். और मसीह के कारण आने वाली निंदा को भंडार से ज्यादा समझा। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்மளும் மோசே போல ஆண்டவருக்காக கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற பாடுகள் நிந்தையை அதிக பாக்கியமாய் நாம் எண்ண வேண்டும். आज हमें भी मूसा की तरह मसीह के द्वारा आने वाले कष्ट को, संकट को हमें ज्यादा भाग्य समझना है। வலிகளும் வேதனைகளையும் நம்ம சகித்து ஆண்டவருக்காக விசுவாச வாழ்க்கையில பொறுமையோடு கூட ஓடணும். और दुख और दर्द में हमें मसीह के जीवन में हमें शांत से हमें दौड़ना है। அல்லேலூயா. हालेलुया। வலிகளும் வேதனைகளையும் அனுபவித்து ஆண்டவருக்காக பாட அனுபவித்து ஓடணும். और दुख और दर्द सहन करके परमेश्वर के लिए हमें दौड़ना है। அல்லேலூயா. हालेलुया। அதிக பாக்கியம் என்று அவன் எண்ணினான். और ज्यादा भाग्यवान है करके उन्होंने सोचा நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். और निंदा को ज्यादा समझा। என் அன்பு சகோதரனே சகோதரியே, मेरे प्रिय भाई और बहनों, கஷ்டம் நஷ்டம் பாடு வருதா அதிக பாக்கியம் என்று எண்ணுங்க. कष्ट नष्ट अगर दुख आता है तो ज्यादा भाग्यवान समझो। கிறிஸ்துவின் நிமித்தம் அது பாக்கியம்னு எண்ணுங்க. मसीह के द्वारा अगर आए तो उसे ज्यादा भाग्यवान समझो। விசுவாசத்துல உறுதிப்படுங்க. विश्वास में दृढ़ता से रहो பரீட்சைக்கு நில்லாதவர்களா போயிராதீங்க. और परीक्षा में न पढ़ते हुए ऐसे मत பின்பாற்றமா जाइए, போயிராதீங்க. पीछे की ओर मत जाइए। என்ன நடந்தாலும் கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேடணும். और कुछ भी क्यों ना गुजरे परमेश्वर को और ज्यादा ढूंढना है। விசுவாசத்துல உறுதியாய் இருக்கணும். विश्वास में दृढ़ता से रहना है மோசே போல நிந்தையை பாக்கியம் என்று எண்ண வேண்டும். और मूसा की तरह निंदा को ज्यादा भाग्यवान समझो। அல்லேலூயா. हालेलुया। Praise the Lord. Praise the Lord। 30வது வசனத்துல யோசுவாவை குறித்து और சொல்லப்பட்டிருக்கிறது. 30वें वचन में यहोशू के बारे में कहा है। 31வது वசனத்துல ராகாபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 31वें वचन में राहब के बारे में कहा है। இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு, और इब्रानी को पुस्तक को लिखे हुए कहते हैं 32வது வசனத்துல 32वें वचन में, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், और मैं क्या कहूं, கிதியோன் பாராக் சிம்சோன் யெப்தா தாவீது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. कि गिदोन का और बाराक का और समसोन का और इफ्ताह का, अगर दाऊद का और शामुएल का और भविष्यद्वक्ताओं का वर्णन करूं तो इन्होंने विश्वास के द्वारा ही राज्य जीते। அல்லேலூயா. हालेलुया। சொல்லிக்கிட்டே இருக்கலாம், காலம் போதாது. और कहते ही जा सकते हैं, समय कम पड़ेगा இந்த பிரசங்கமும் முடியாது. और ये प्रचार भी खत्म नहीं होगा। ஏன்? क्यों? விசுவாச வாழ்க்கையில இடர்கள் வராம இல்ல. और विश्वास के जीवन में ठोकर आया ऐसा नहीं, இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இடர்கள் வந்தது, और ये पवित्र लोगों के जीवन में ठोकर आया, போராட்டங்கள் வந்தது, संघर्ष आया। அதுதான் சொல்லப்பட்டிருக்கு 33வது வசனத்துல, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். और वही 33वें वचन में कहता है, इन्होंने विश्वास ही के द्वारा राज्य जीते, धर्म के काम किए, प्रतिज्ञा की हुई वस्तुएं प्राप्त की, सिंहों के मुंह बंद किए। அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவனார்கள், அந்நியரின் சேனைகளை முறியடித்தார்கள். आग के ज्वालों को ठंडा किया, तलवार की धार से बच निकले, निर्बलता में बलवंत हुए, लड़ाई में वीर निकले, विदोषियों के फौजों को मार भगाया। ஆமென். 35வது வசனம் சொல்லுது, ஸ்திரீகளின் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். और 35वें वचन में इस प्रकार लिखा है, स्त्रियों ने अपने मरे हुए को फिर जीवित पाया, कितने तो मार खाते खाते मर गए और छुटकारा ना चाहा, इसलिए कि उत्तम पुनरुत्थान के भागी हो। வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். और कई एक ठट्टों में उड़ाए जाने और कोड़े खाने, वरन बांधे जाने और कैद में पड़ने के द्वारा परखे गए। கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். और पत्थरवाह किए गए, औरों से
चीर गए, उनकी परीक्षा की गई। பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். तलवार से मारे गए वह कंगाली में और क्लेशों में और दुख भोगते हुए भेड़ों और बक्सीमों की खाले उड़े हुए इधर उधर मारे मारे फिरे। உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெட்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். संसार उनके योग्य न था और विश्वासी के द्वारा इन सब के विषय में अच्छी गवाही दी गई, तो भी उन्हें प्रतिज्ञा की हुई वस्तु न मिली। இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். और विश्वासी के द्वारा इन सब के विषय में अच्छी गवाही दी गई, तो भी उन्हें प्रतिज्ञा की हुई वस्तु न मिली। அல்லேலூயா. हालेलुया। ரெண்டு நடக்குது. दोनों हो रहा है, ஜெயமும் பெற்றார்கள், தோல்வியும் சந்திச்சார்கள். और विजय भी मिला और हार भी देखे। பாடுபட்டு இருக்கிறாங்க, कष्ट उठाए हैं, கல்லெறியுண்டு இருக்கிறாங்க, पत्थर हुआ है, வாளால் அறுக்கப்பட்டு இருக்கிறாங்க, तलवार से मारे गए, பார்க்கப்பட்டார்கள், परीक्षा किए गए, பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு तलवार से मारे गए हैं, அலைந்து உபத்திரவத்தின் துன்பத்தையும் और அனுபவித்திருக்கிறார்கள். इधर उधर भटक कर वो कष्ट उठाए हैं। சொன்ன போல ரெண்டு விதமான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒன்னு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்கள், ஒன்று கிறிஸ்துவுக்காக இலக்கு. और जैसे मैंने कहा कि दो प्रकार के मसीह के लोग हैं, एक आशीषित होते हैं और एक कष्ट उठाते हैं। இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்காக சில இழப்புகளை இழந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் கவலைப்படாதீங்க, உறுதியாய் விசுவாசத்தில் நில்லுங்க. आज अगर हम मसीह के कारण अगर कष्ट उठा रहे हैं, कष्ट भोग रहे हैं, तो आप दृढ़ता से विश्वास में खड़े பரலோகத்தில் रहिए। உங்களுக்கு அதிக கனமும் மகிமையும் உண்டாகும். स्वर्ग में आपको ज्यादा आदर और महिमा मिलेगा। ஹalleluya. हालेलुया। அவங்க விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் और विश्वास के द्वारा अच्छी गवाही पाते हुए के भी வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போயிருக்கிறார். प्रतिज्ञा की हुई वस्तु न मिली। என் அன்புக்குரியவர்களே, मेरे प्रिय लोगों, 11வது அதிகாரத்தை நீங்க நல்ல தியானம் செய்யுங்க. इस 11वें अध्याय को आप अच्छे से ध्यान कीजिए। எவ்வளவு பெரிய காரியங்கள் பாருங்க. कितनी बड़े कार्य है इसमें। நம்முடைய முன்னோர்கள் முற்பிதாக்களை பாருங்க, हमारे पूर्वजों को देखिए, எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் நடந்திருக்கு. कितने बड़े कार्य அவங்க हुए। வாழ்க்கையில சந்திச்ச எத்தனை பிரச்சனைகள் இருக்கு. उनके जीवन में उन्होंने सामना किया, அதை कितनी விடவா परेशानी। உனக்கு பிரச்சனை? क्या उससे ज्यादा அதை तुम्हारी விடவா परेशानी? உனக்கு போராட்டம்? क्या उससे बढ़कर அதை तुम्हारी விடவா कठिनाइयां? உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம்? क्या उससे बढ़कर तुम्हारे जीवन में कष्ट है? ஆமென். आमेन। அதனால உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு பின்னிட்டு போயிராத. इसीलिए तेरे विश्वास के जीवन को छोड़कर तू पीछे मत हट। பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் போயிராதீங்க. और परीक्षा में न पढ़ने वाले मत ठहरो। அதனாலதான் எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். इसीलिए इब्रानी की पुस्तक 12वां अध्याय 1वां वचन में पढ़ सकते हैं। அதுல உள்ள கண்டினியூட்டி சொல்லப்படுது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக் கடவோம். इस कारण जबकि गवाहों का ऐसा बड़ा बादल हमको घेरे हुए है, तो आओ हर एक रोकने वाली वस्तु और उलझाने वाले पाप को दूर करके वह दौड़े जिसमें हम दौड़ना है, और धीरज से दौड़े। அல்லேலூயா. हालेलुया। அதனால நம்ம இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுவோம். इसीलिए यीशु के ओर जो हमारी दौड़ है, हम धीरज से दौड़ेंगे। அல்லேலூயா. हालेलुया। எத்தனையோ சாட்சிகள் பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை பார்க்கிறோம். कितने ही गवाही, कितने ही पवित्र लोगों की गवाही हम सुने எத்தனையோ हैं। மிஷனரிகளுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம். कितने ही मशीनरियों के जीवन में घटे हुए कार्य को हम देखते हैं। திருச்சபையே, कलीसिया, இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை கண்டு நீ சோர்ந்து பின்வாங்கி போயிரா. आज तेरे जीवन में घटने वाली परेशानियों को देखकर तू पीछे मत हट। ஆமென். ஆமென். பிதாக்களை பார், तेरे पूर्वजों को देख, பரிசுத்தவான்களை பார், पवित्र लोगों को देख, மிஷனரிகளை பார், मिशनरी लोगों को देख, கிறிஸ்துவுக்காக இழந்தவர்களை பார், मसीह के लिए खोए हुए लोगों को देख, கிறிஸ்துவுக்காக தன்னையே விலைக்கிரயமாய் செலுத்தினவர்களை और பார். मसीह के लिए अपने आप को दाम दे दिया है उन लोगों को देख। இதையெல்லாம் பார்த்து உனக்கு நியமிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக் கடவோம். यीशु के ओर जो हमारी दौड़ है, उसके लिए हमें धीरज से दौड़ना है। हालेलुया। हालेलुया। Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु मसीह के बारे में कहा गया அந்த है। எபிரேயர் 12:2-3 நீங்க பாருங்க. इब्रानी की पुस्तक 12वां अध्याय 2 और 3 அவர் देखिए। தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். और विश्वास के कर्ता और सिद्ध करने वाले यीशु मसीह की ओर ताकते रहे, जिसने उस आनंद के लिए जो उसके आगे धरा था, लज्जा की कुछ चिंता न करके
क्रूस का दुख सहा और सिंहासन पर परमेश्वर के दाहिने जा बैठा। ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகிக்க அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்। इसलिए उस पर ध्यान करो जिसने अपने विरोध में पापियों का इतना वाद विवाद सह लिया कि तुम निराश होकर हिवाए न छोड़ दो। ஆமென் ஆமென்। நாம சந்தோஷமா இருக்கும் பொருட்டு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார்। और हम खुश रहने के लिए उन्होंने अपने आगे जो खुशी रखी थी उसका विरोध करते हुए उन्होंने क्रूस को उठाया। சகோதரனே சகோதரியே भाई और बहनों, நாம என்ன செய்யணுமா? हमें क्या करना है? ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நாம என்ன செய்ய வேண்டுமா? அவரை நாம் அதாவது இவ்விதமான விபரீதங்களை சகித்த தேவனை இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்துக் கொள்ளணும்। और हमारी आत्मा उदास नहीं होने के लिए हमें क्या करना है? इतने संकटों को झेले हुए परमेश्वर यीशु मसीह की ओर இயேசு देखना கிறிஸ்து है। எவ்வளவு அவமானப்பட்டார், यीशु मसीह ने कितनी लज्जा उठाई, எவ்வளவு நொறுக்கப்பட்டார், कितने तोड़े गए वो, அடிக்கப்பட்டார், कितने मारे गए हो, சிலுவையிலே அறையப்பட்டார்। क्रूस पर वो बांधे गए। எதற்காக சிலுவையை சகித்தார்? इसलिए वो क्रूस को सहा தமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு, और अपने आगे जो खुशियां हैं उसके लिए। தான் மரித்தால் தன்னுடைய இரத்தத்தினால இந்த மனுக்குலம் மீட்கப்படும் என்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தின் பொருட்டு अगर मैं मरूं मेरे लहू के द्वारा ये मनुष्य जाति अगर छुटकारा पाएगा इस இந்த कारण, அவமானமா இதை எண்ணாமல் और इसे लज्जा न समझते அவர் हुए சிலுவையை சகித்து वो क्रूस को सहन தேவனுடைய करके சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார்। परमेश्वर के सिंहासन के दाहिने और वो बैठे हैं। அதனால நாம என்ன செய்யணும்? इसीलिए हमें क्या करना है? அவரையே இதுல நினைச்சுக்கிடணும்। और उन्हीं को हमें ध्यान करना நமக்கு है। வருகிற நெருக்கம், போராட்டம், அவமானம், இழப்புகள்ல நாம யார நினைக்கணுமா? கிறிஸ்துவையே நினைக்கணும்। हमें आने वाली संघर्ष में, कष्टों में, खोए में हमें किसको याद करना है? हमें परमेश्वर को याद करना है। ஆமென்। आमेन। அதனாலதான் ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது। इसीलिए यशायाह की पुस्तक 28वां अध्याय 16वां वचन में कहा गया है। ஆமென்। ஏசாயா 28:16 சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான்। इसीलिए प्रभु यहोवा यों कहता है, देखो मैंने सियोन में नींव का पत्थर रखा है, एक परखा हुआ पत्थर, कोने का अनमोल और अति दृढ़, नींव के योग्य पत्थर, और जो कोई विश्वास रखे वह उतावली न करेगा। இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வசனம்। यीशु मसीह के बारे में भविष्यवाणी की गई वचन என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? क्या कहा है? சீயோனிலே, அதாவது ஒரு அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது। और एक पत्थर को मैं सियोन में रखा है, वो परखा हुआ पत्थर है। நீங்க ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா, अगर एक कंपनी में आप जाओगे और एक प्रोडक्ट होगा तो எல்லா கம்பெனிலயும் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கும்। और हर एक कंपनी में क्वालिटी कंट्रोल करके एक टीम होगा। எந்த ஒரு பொருளை பண்ணாலும் அதுல அவங்க என்ன செய்வாங்க? டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க। அதுல போட்டிருப்பாங்க டெஸ்டட் ஓகேன்னு சொல்லி அவங்க சர்டிபிகேட் கொடுத்தா தான் அது மார்க்கெட்டுக்கு வர और முடியும், कोई भी एक விற்பனைக்கு चीज வர को முடியும்। परख देखने के बाद उसमें ओके करके लिखा होगा, वो टेस्टेड है करके उसी के बाद वो मार्केट में आता है। ஹalleluya, हालेलुया। டெஸ்டட் ஓகே, टेस्टेड ओके, இது பரீட்சிக்க பார்க்கப்பட்டு விட்டாச்சு, ये परख कर जांच किया हुआ है, இது நல்ல நிலைமையில இருக்கிறது ये अच्छी स्थिति में है। அப்படிங்கறத தெரிந்து அத சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு வரும்। और ऐसा एक प्रमाण पत्र देने के बाद ही वो मार्केट में आता है। அதுபோல उसी प्रकार இயேசு கிறிஸ்து यीशु मसीह பரீட்சிக்கப்பட்டார், परखे गए, பரீட்சிக்க பார்க்கப்பட்டிருக்கிறார்। परखे गए हुए हैं। அதனால தான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, इसीलिए उसमें कहा गया है, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது। और मैंने सियोन में एक नींव का पत्थर रखा है, டெஸ்டட் वो ஓகே परखा हुआ சீல் है। அடிக்கிறார் பிதா। और वो टेस्टेड ओके है करके परम पिता जो है वो सर्टिफाइड करते हैं। ஆமென்। அது விலையேற பெற்றது, और वो बहुमूल्य அது है, திட அஸ்திபாரம் உள்ள மூளை கல்லாய் இருக்கும், और वो अति दृढ़ नींव के योग्य पत्थर है। விசுவாசிக்கிறவன் பதறா। और जो कोई विश्वास रखे वह उतावली ना करे। ஹலோ, सुनिए, நீ ஆண்டவரை விசுவாசிச்சா பதற மாட்டீங்க। और तुम परमेश्वर ஏன்னா पर विश्वास ஏற்கனவே करोगे तो तुम அவர் घबराओगे இந்த नहीं, வழியை கடந்து போயிருக்கிறார்। क्योंकि वो पहले से इन दुखों को सहे हैं। நிந்தை, அவமானம், பாடுகள், கஷ்டங்களை கடந்து போயிருக்கிறார்। निंदा, लज्जाए, कष्टों को वो अनुभव करके गए हैं। தன்னுடைய 33வது வயதுல அவர் மரித்து अपने போயிருக்கிறார்। 33वें उम्र में वो मृत्यु हुए हैं। சிலுவையை சுமந்து சிலுவையிலே மரித்து போயிருக்கிறார்। क्रूस को उठाकर क्रूस पे मरे हैं वो। என் அன்பு
சகோதரா சகோதரியே, मेरे प्रिय भाई और அவர் बहनों, ஏற்கனவே பரீட்சிக்கப்பட்டு वो பார்த்திருக்கிறார். पहले से ही परखे गए हुए हैं। அந்த பரீட்சிக்கப்பட்டவரை நீ பின்தொடர்வாய் என்றார். अगर जो परखे हैं उनको अगर पीछा करोगे तो, நீ அவரை விசுவாசித்தா अगर तुम उस पर विश्वास रखोगे तो பதற மாட்ட. तुम घबराओगे नहीं। ஹalleluya. हालेलुया। நீங்கள் பின்வாங்கி போக आप மாட்டீங்க. पीछे नहीं हटोगे, நீங்க பின்மாற்றமா போக आप மாட்டீங்க. पीछे की ओर नहीं நீங்க जाओगे, விசுவாசத்துல உறுதியா आप நிப்பீங்க. विश्वास में दृढ़ता से रहोगे। எத்தனை பெரிய பரீட்சை வந்தாலும் நீங்கள் அதில் உறுதியாய் நின்று விசுவாசத்தில் நிலைத்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை பின்தொடர்வீர்கள். कितनी ही बड़ी परीक्षा अगर आएगी तो भी आप उसमें दृढ़ता से खड़े रहकर विश्वास में आप आगे बढ़ोगे। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எபிரேயர் 12:6 சொல்லுது. इब्रानी की पुस्तक 12वां अध्याय दूसरा वचन कहता அவன் है, இன்னைக்கு இருக்கிற சிச்சையை குறித்து கவலைப்படாத. आज जो परेशानी है उसके बारे में तू चिंता मत कर, அவன் இன்னைக்கு இருக்கிற போராட்டத்தை குறித்து கவலைப்படாத. आज के बारे में, संघर्ष के बारे में तू चिंता मत ஏன் कर। நம்ம வாழ்க்கையில இப்படி நடக்குன்னு நீ கவலைப்படாத. क्यों अपने जीवन में ऐसा हो रहा है करके मत கர்த்தர் सोच। எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். और परमेश्वर जिससे प्रेम रखते हैं उसको उसकी परीक्षा भी करते हैं करके वचन लिखा है। நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? अगर परमेश्वर अगर आपको डांटते हैं तो आप, परमेश्वर आपसे प्रेम करते हैं इसीलिए परमेश्वर आपको डांटते हैं। எபிரேயர் 12:8 சொல்லுகிறது, எல்லோரும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இல்லாமல் வேசி பிள்ளைகளாய் இருந்திருப்பீர்களே. यदि वह ताड़ना जिसके भागी सब होते हैं तुम्हारी नहीं हुई तो तुम पुत्र नहीं पर व्याभिचार की संतान ठहरे। ஆக சில நேரங்கள்ல நமக்கு வர்ற பிரச்சனை, போராட்டம், பாடு, சிட்சையை குறித்து நீ கவலைப்படாத. इसीलिए कभी कभार ताड़ना आती है तो उसके बारे में तू चिंता मत कर। தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? और पिता अगर इसकी ताड़ना नहीं करेगा ऐसा कोई पुत्र சில है? நேரங்கள்ல பாடு கஷ்டம் வரும்போது முறுமுறுக்காதீங்க. और कुछ समय पर कष्ट संकट आते समय बड़बड़ाइए मत। ஆமென். எல்லாருக்கும் சிட்சை இருக்காது. நம்ம கிறிஸ்தவங்க பெந்தேகோஸ்து அனுபவம் ஆண்டவர் அதிகமாக தேடினா சில சிட்சைகள் வரத்தான் செய்யும். और हम बेंतेकोस्त के लोग ज्यादा परमेश्वर को ढूंढेंगे तो थोड़ी सी परेशानी आती है। ஏன்னா அப்படி இருந்தால்தான் எல்லாருக்கும் கிடைக்க சிட்சை உங்களுக்கு கிடையா இருந்தால் நீங்கள் தேவனுடைய புத்திரரா இருக்க மாட்டீங்க, வேசி பிள்ளையா இருந்திருப்பீங்க. अगर ऐसी ताड़ना अगर आप पर नहीं आओगे तो आप परमेश्वर के बच्चे नहीं, आप व्याभिचार के संतान ठहरेंगे। சோ நமக்கு இவ்வளவு பெரிய பாடு கஷ்டங்கள் எல்லாம் வந்தாலும் நாம யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளையா और இருக்கிறோம். इतनी बड़ी परेशानी या कष्ट अगर आते हैं तो उसका कारण क्या है? हम परमेश्वर के बच्चे हैं, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். परमेश्वर के बच्चे हैं நம்ம हम। வேசி பிள்ளை அல்ல. हम व्याभिचार की संतान नहीं, வேசி பிள்ளைகள் அல்ல நீனு நானும். व्याभिचार के बच्चे नहीं है तू और मैं। தகப்பன் சிட்சிக்கிற புத்திர. पिता डांटने वाले बच्चे हैं हम। ஆமென். ஆமென். அதனால எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் 11வது வசனம் துக்கமாய் காணும். और वर्तमान में हर एक प्रकार की ताड़ना आनंद की नहीं पर शोक की बात दिखाई पड़ती है। ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாய் சமாதான பலனை தரும். तो भी जो उसको सहते सहते पक्के हो गए हैं पीछे उन्हें चैन के साथ धर्म का प्रतिफल என் मिलता है। சகோதரனே சகோதரியே, मेरा प्रिय भाई और எந்த बहनों, பிரச்சனையும் எந்த உபத்திரவும் எந்த கஷ்டமும் சிட்சையும் ஆரம்பத்துல நமக்கு சந்தோஷமா இருக்காது, கஷ்டமா தான் இருக்கும். कोई भी परेशानी या कोई भी संकट कोई भी ताड़ना हमें शुरुआत के दिनों में हमें वो अच्छी नहीं ஆனா लगेगी, பிற்காலத்துல அது பழகினவர்களுக்கு அது நீதியாய் சமாதான பலனை கொடுக்க போகிறது. लेकिन आने वाले दिनों में सहते सहते जो पक्के हो जाते हैं उनको वो प्रतिफल मिलता है। அதனால சகோதரனே சகோதரியே, इसलिए मेरे प्रिय भाई और बहनों, பின்னால உனக்கு அது நன்மையா மாறும். आने वाले दिनों में वो आपके लिए இன்னைக்கு भलाई நீ बनेगी। படுகிற கஷ்டம், இன்னைக்கு படுகிற வேதனை, இன்னைக்கு படுகிற போராட்டம், சிட்சைகளை குறித்து நீ கவலைப்படாத. இன்றைக்கு அது நமக்கு சந்தோஷம் கொடுக்காது, ஆனா பிற்காலத்தில் அது சமாதானத்தின் பலனை அது உனக்கு தரும். आज जो सहने वाली कष्ट है संकट है आज वो तुम्हें शायद बुरा लगेगा लेकिन आने वाले दिनों में आपको धर्म का फल मिलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால சிட்சையை அற்பமா எண்ணாதீங்க. इसीलिए ताड़ना को आप तुच्छ मत जानिए பரீட்சைக்கு நில்லாதவர்களா போய் விடாதீங்க. और परीक्षा में न ठहरने वाले मत बनिए। விசுவாசத்துல இந்த நாட்களில நீங்க உறுதியா நிக்கணும். और आपके विश्वास में इन दिनों में आपको दृढ़ता உங்க से खड़े रहना விசுவாசம் சோதிக்கப்படுகிற நாட்கள். और आपका विश्वास परीक्षा करने वाला समय அதனால है। நம்ம தேசத்துல, நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, சபையில நடக்கிற காரியங்களை கண்டு நாம பின்வாங்கி போயிடக்கூடாது. इसीलिए देश में होने वाले, हमारे कलिसिया में होने वाले, परिवार में होने वाले कार्य को देखकर हमें पीछे नहीं हटना है। ஹல்லேலூயா. हालेलुया। கடைசி 2 வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். आखिरी 2 वचन कहकर खत्म ரோமர் करता हूं। 5வது அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லுகிறது. रोमियो की पुस्तक 5वां अध्याय 3 और 2 और 3 कहता அது है, மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை,
பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். केवल यही नहीं वरन हम क्लेशों में भी घमंड करें, यही जानकर कि क्लेश से धीरज और धीरज से खरा निकलना और खरे निकलने से आशा उत्पन्न होती है. அல்லேலூயா. हालेलुया. உபத்திரவம் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குது என்று நாங்கள் அறிகிறோம். और क्लेश धीरज और धीरज से खरा निकलना और खरे निकलने से आशा उत्पन्न होती है. உபத்திரவங்களிலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். और उपद्रव में भी हम क्या करते हैं? हम घमंड करते हैं. இவ்வளவு உபத்திரவங்கள் நடந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவை மேன்மை பாராட்டு. और इतने क्लेश अगर आए तो भी हमें क्या करना है? यीशु को हमें महिमा देना है. அல்லேலூயா. हालेलुया. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டும். உபத்திரவங்களிலும் நம்ம தேவனை மேன்மை हमारे जीवन में कितने ही कष्ट आए तो भी हमें यीशु को हमें महिमा देना है. முறுமுறுக்க கூட. हमें बड़बड़ाना नहीं है. முறுமுறுக்க கூட. बड़बड़ाना नहीं है. ஆமென். आमेन. கஷ்டம் வந்த உடனே ஆண்டவரை விட்டு பின் வாங்கி போக. कष्ट आते ही परमेश्वर को छोड़कर पीछे नहीं. உடம்பு சரியில்லைனா தான் தேவனை அதிகமா தேடணும். मैं कहता हूं कि अगर जब बीमार पड़े तभी परमेश्वर को ज्यादा ढूंढना है. இன்னும் அதிகமா ஆண்டவரை தேடணும். और ज्यादा परमेश्वर को ढूंढना है. அதிகமா ஆண்டவரை தேடணும். परेशानी आए तो और ज्यादा परमेश्वर को ढूंढना है. हालेलुया. அதிகமா ஜெபம் பண்ணணும். और ज्यादा प्रार्थना करना. விசுவாசமா ஆண்டவரை தேடணும். और विश्वास से परमेश्वर को ढूंढना है. உபத்திரவங்களிலும் கர்த்தரை மேன்மை பாராட்டணும். उपद्रव में भी परमेश्वर को महिमा कराना है. आमेन. आमेन. யாக்கோபு 1:3 சொல்லுது, याकूब की पुस्तक 1:3 कहता है, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். तो इसको पूरे आनंद की बात समझो, यह जानकर कि तुम्हारे विश्वास के परखे जाने से धीरज उत्पन्न होता है. ஆமென். आमेन. ஒரு விசுவாசத்தின் பரீட்சை இது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணணும். और विश्वास के परखे जाने से धीरज उत्पन्न होता है, इसे आनंद से लेना है. அல்லேலூயா. हालेलुया. சந்தோஷமாய் எண்ணுங்க. आनंद समझो. பொறுமையா நமக்கு பொறுமையை உண்டாக்குது. इसे हमें धीरज देता है. ரொம்ப பொறுமையா மாத்தும். बहुत धीरज बनाएगा. ஆமென். आमेन. உபத்திரவங்கள், उपद्रव, இன்னைக்குள்ள இருக்க பரீட்சை நம்மள பொறுமையாக்கும். आज हम पे जो गुजर रहे परीक्षा है वो हमें धीरजवान बनाएगा. ஆமென். आमेन. சந்தோஷமா எண்ணுங்க. इसे आनंद की बात समझो. உபத்திரவத்துல கர்த்தரை மேன்மை பாராட்டுங்க. उपद्रव में परमेश्वर की महिमा करो. உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிற காலம் இது. तुम्हारा विश्वास जो है परखे जाने का समय है. பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் நீங்க போய்விடக் கூடாது. और परीक्षा में न पढ़ने वाले आप ऐसे न ठहरे. பின்மாற்றத்துல போயிடக் கூடாது. पीछे की ओर नहीं जाना है. விசுவாச வாழ்க்கையில பின்வாங்கி போயிடக் கூடாது. विश्वासी जीवन में पीछे नहीं हटना है. அல்லேலூயா. हालेलुया. அதனால इसी कारण பொறுமையோடு ஓடக்கடா. हमें धीरज के साथ में दौड़ना है. உபத்திரவத்துல கர்த்தரை மேன்மை பாராட்டு. उपद्रव में परमेश्वर की महिमा करना है. சந்தோஷமா எண்ணுவோம். आनंद की बात என்ன समझेंगे. நடந்தாலும் சரி, कुछ भी क्यों ना गुजरे, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் कैसी भी परेशानी क्यों ना आए, நான் கர்த்தரை பின்தொடருவேன். मैं परमेश्वर का पीछा என் करूंगा. விசுவாச வாழ்க்கையில உறுதியாய் இருப்பேன். मेरे विश्वासी जीवन में दृढ़ता से रहूंगा. எந்த சூழ்நிலை வந்தால் कोई परिस्थिति क्यों ना आए, ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்க मेरे மாட்டேன். परमेश्वर को छोड़कर मैं पीछे नहीं हटूंगा. கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன். परमेश्वर की ओर नजर रखूंगा. இதுதான் நம்ம விசுவாச வாழ்க்கை. यही हमारा विश्वासी जीवन हो. அல்லேலூயா. हालेलुया. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று वैसे ही सब खड़े होकर प्रार्थना करेंगे. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். सब स्तुति करेंगे. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். परमेश्वर की महिमा करेंगे. அல்லேலூயா. हालेलुया. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். यीशु के पीछे मैं जाऊंगा, पलटकर नहीं देखूंगा. அல்லேலூயா. हालेलुया. என்ன சூழ்நிலை வந்தாலும் कोई स्थिति क्यों ना என் आए, நேசருடைய பின்னாலேயே நான் போவேன். मेरे प्रिय के पीछे ही मैं जाऊंगा. எத்தனை பரீட்சை வந்தாலும் कितने ही परीक्षाएं என் क्यों ना आए, விசுவாச வாழ்க்கையை விட்டு நான் விலகாம मेरे ஓடுவேன். विश्वासी जीवन को छोड़कर मैं पीछे नहीं हटूंगा. எத்தனை இழப்புகள் வந்தாலும் कितने ही என் நேசரை நான் பின்தொடருவேன். मेरे प्रिय की ओर जाऊंगा. கர்த்தரை மேன்மை பாராட்டு. मेरे परमेश्वर की महिमा करूंगा. எத்தனை நிந்தை பாடு வந்தாலும் நான் சந்தோஷமாய் ஓடுவேன். कितने ही निंदा कष्ट आए तो भी मैं दौड़ूंगा. என் நேசரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். मेरे प्रिय को छोड़कर मैं पीछे नहीं हटूंगा. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் சொல்லுறீங்க, कितने लोग कहते हैं இல்ல நான் சின்ன கஷ்டத்துல சின்ன பாடுல கர்த்தரை விட்டு போயிருவீங்களா? छोटे कष्ट में, छोटे संकट में परमेश्वर को छोड़कर चले जाएंगे क्या? அல்லேலூயா. हालेलुया. பின்வாங்கி போக கூடாது. पीछे नहीं हटना है. நமக்கென்று ஒரு நித்திய கிரீடம் இருக்கிறது. हमारे लिए एक अनंत मुकुट है. ஆமென். ஒரு ஆமென். நல்ல கிரீடம் एक இருக்கிறது. अच्छा मुकुट है. முத்துக்கள் பதித்த கிரீடம் இருக்கிறது. हीरे जवाहरात लगे हुए एक मुकुट है. நாம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணுமே தவிர அதை இழந்து போயிடக்கூடாது. हमें पाने की ओर हमें दौड़ना है, न कि गंवाने की ओर. அல்லேலூயா. हालेलुया. ஒரு நாட்டிலே நடந்த சம்பவம் இது. एक देश में गुजरा हुआ कार्य है ये. ஆமென். அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்துகிற காலம் அது. वहाँ के मसीह के लोगों को मारकर
तकलीफ देने वाले का समय है, கொலை செய்யும் போது उनको கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறார்கள். और मसीह के लोगों को वो जान से मारते हैं। அப்பொழுது என்ன செய்தார்களா? तब उन्होंने क्या किया? ஆமென். ஒரு போதகரை பிடித்து அந்த ராணுவ என்ன செய்ததாம்? கொலை செய்யும்படியாக வந்ததாம். वो प्रचारक को पकड़कर वो आर्मी क्या करने आई? मारने के लिए आई। அந்த ராணுவ தளபதி சொன்னானா, उस सेना के तलपति ने कहा, கிறிஸ்துவை நீ மறுதலித்தால் अगर तू मसीह को नकारे तो நாங்கள் உன்னை விட்டு விடுவோம், हम तुझे छोड़ நீ देंगे, பிழைத்துக் கொள்ளுவாய். तू जीवन पाएगा। ஆனால் கிறிஸ்துவை நீ மறுதலிக்கவில்லை என்றால், लेकिन अगर तू मसीह को नहीं नकारे तो என் கையில் இருக்கிற துப்பாக்கி குண்டுகள், துப்பாக்கியிலிருந்து புறப்படுகிற குண்டுகள் मेरे हाथ में जो बंदूक है उसमें निकलने वाली गोली உன் உயிரை பறிக்கும். तेरी जान निकाल देगी। எது என்று நீ முடிவெடுத்துக் கொள் அப்படின்னா. और क्या है तू चुन ले करके कहा। இந்த போதகருக்கு மிகுந்த போராட்டத்துல இருந்தார். और ये प्रचारक जो है बहुत ही कठिन समस्या में थे। அந்த நேரத்துல என்ன நடந்ததா? और उस समय पर क्या हुआ? வானம் திறக்கப்பட்டதா, आकाश खुला ஏஞ்சல்ஸ் வந்தாங்களாம். और स्वर्गदूत आए ஒரு ஏஞ்சல்ஸ் கையில ஒரு பெரிய கிரீடம் இருந்ததா. और एक स्वर्गदूत के हाथों में एक मुकुट था அந்த கிரீடத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள். और वो मुकुट के साथ में खड़े हुए இந்த थे। போதகர் சொல்லுகிற பதிலை வைத்து और ये प्रचारक जो कहने वाले उत्तर அவர் के रखकर கிறிஸ்துவை மரிதலிக்காமல் அவர் இருப்பார் என்றால், अगर वो मसीह को नकारे बिना अगर रहेंगे तो இப்பொழுது அவர் சுடப்பட்டு மரித்து போவார். अब वो गोली मारकर वो मरे அவரை जाएंगे। அழைத்து செல்ல அவருக்கு கிரீடத்தை கொண்டு வந்திருக்கிறார். और उनको बुलाकर लेकर जाने के लिए वो मुकुट लाए हैं। அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். वो इंतजार में हैं। ஆனா இந்த போதகர் என்ன செய்தார் தெரியுமா? लेकिन वो प्रचारक ने क्या किया இந்த जानते हो? உபத்திரவத்தை தாங்க முடியாம, और ये वेदना को सहन न மரண करते हुए பயம் வந்ததுனால और मृत्यु का भय आते ही ஆண்டவரை மறுதலிக்கிறேன்னு சொல்லிட்டார். और उन्होंने परमेश्वर को नकारता हूं करके कह दिया। மறுதலிக்கிறேன்னு சொன்ன और உடனே नकारते ही कहते ही அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டாங்க. और उनकी जान के छोड़ दिया। ஆனா लेकिन அந்த தேவதைகள், அந்த ஏஞ்சல்ஸ் அவங்க கையில் இந்த கிரீடத்தோடு கூட அவர்கள் துக்கமாய் தலை குனிந்தவர்களாய் அவர்கள் அப்படியே புறப்பட்டு போக और वो ஆயத்தமாயிருந்தார்கள். और स्वर्गदूत लोग क्या किए कि सर झुकाकर यूं ही मायूस होकर वो जाने के लिए तैयार हुए। இந்த ராணுவ தலைவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு இந்த காட்சியை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். और ये आर्मी का जो सेनापति है उसकी दृष्टि खुलकर वो ये सारे कार्यों को देखने लगा। அவன் பார்த்த உடனே वो देखते ही அவனுக்கு ஒரு ஆச்சரியம். उसको एक आश्चर्य, ஓ ஆண்டவரை நாம் மறுதலிக்காமல் இருந்தால் எவ்வளவு பெரிய மேன்மையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்பதை அவன் உடனே அறிந்து கொண்டவனாய், अगर परमेश्वर को हम नहीं नकारेंगे तो हमारे लिए कितना एक महान बड़ा जीवन है, अनंत जीवन, उसको वो இந்த जान लिया। போதகர் மறுதலித்த அதே ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். और इस प्रचारक ने जिस परमेश्वर को नकारा उस परमेश्वर को मैं अपनाता हूं करके कहा। இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம், यीशु मसीह ही सच्चा परमेश्वर है நான் அவருக்காக சாகவும் தயார் और என்றார். मैं उसके लिए मरने के लिए भी तैयार हूं करके உடனே कहा। ராணுவத்தினர் என்ன செய்தார்களாம்? और तुरंत वो आर्मी वालों ने क्या किया? தங்கள் தலைவன் என்று பாராமல் அவனை சுட்டுக் கொன்றார். और अपना नेता है करके ये न देखते हुए उसे मार அந்த गिराया। ஏஞ்சல்ஸ் என்ன செஞ்சாங்களாம்? और वो स्वर्गदूतों ने क्या किया? அவர்கள் இந்த போதகரை அழைத்து செல்லும்படியா கிரீடனத்தை கொண்டு வந்தவர்கள் வெறுமையோடு போகிறோமே என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் இந்த ராணுவ தலைவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவன் மறுதலிக்காமல் ஆண்டவருக்காக தன் ஜீவனை விட்டபடினாலே அவனுக்கு அந்த கிரீடத்தை வைத்து அவனை சந்தோஷமாய் அழைத்து சென்றார். और ये स्वर्गदूतों ने क्या किया? जो प्रचारक के लिए लाए हुए जो मुकुट थे वो उदास जाते समय जब ये परिवर्तन हुआ तो उन्होंने उस सेनापति को मुकुट देकर उसे वो लेकर गए। என் அன்பு சகோதரனே சகோதரியே, मेरे प्रिय भाई और बहनों, இது கதை அல்ல, ये कहानी नहीं, இது நிஜம். ये सत्य है। நம்ம வாழ்க்கையில அப்படிதான். हमारे जीवन में भी वैसे ही அரை கிணறு தாண்டிட்டோம், இன்னும் பாதி கிணறு தான் தாண்டணும். आधा कुआं हम लांग गए हैं, अभी आधा ही बाकी है। பின்வாங்கி போயிடாத, पीछे मत हटिए, சோர்ந்து போய் பின்வாங்கி போயிடாத, उदास होकर पीछे मत हटिए, பின்மாற்றமா போயிடாத, पीछे की तरफ मत பொறுமையோட जाइए, ஓடுவோம். धीरज के साथ दौड़ेंगे। நித்தியத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். अनंत जीवन न सूखने वाला उस मुकुट को पाना है। ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும். परमेश्वर के समूह में जाना है। விசுவாச வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. विश्वासी जीवन को छोड़कर पीछे नहीं जाना है। சோர்ந்து போகக்கூடாது. उदास नहीं होना है। பரீட்சைக்கு நில்லாதவர்களா போயிடக்கூடாது. परीक्षा में न पढ़ने वाले इस तरह नहीं होना है। அல்லேலூயா. हालेलुया। பிதாக்கள் இழந்தது நிறைய,
पूर्वजों ने खोया बहुत ஆண்டவருக்காக है எத்தனையோ பேர் இழந்து போய் இருக்கிறார். और उनके लिए बहुत से खोए हुए हैं அவர்களுக்கெல்லாம் நித்தியத்திலே கனமும் மகிமையும் இருக்கிறது. और उनके लिए स्वर्ग में अनंत और जीवन है। இன்றைக்கு ஆண்டவருக்காக நீ இழக்கிறாயா? आज तू परमेश्वर के लिए खोया है, நஷ்டப்படுகிறாயா? नष्ट उठा रहा है, கஷ்டப்படுகிறாயா? कष्ट उठा रहा है, கவலைப்படாதே, चिंता मत कर, உனக்காக तेरे लिए ஆமென் கனமும் மகிமையும் காத்திருக்கிறது. आदर और महिमा तेरे लिए इंतजार में है। அதனால பின்வாங்கி போகாமல் इसीलिए पीछे नहीं हटते हुए முன்னேறி செல்லுகிறவர்களாய் आगे जाने वाले बने। அல்லேலூயா. हालेलुया। கரங்களை தட்டி கர்த்தரை ताली மகிமைப்படுத்துவோம். बजाकर परमेश्वर को धन्यवाद Yes. करेंगे। Yes. हालेलुया, Yes. हालेलुया, நல்ல கரங்களை தட்டி अच्छे से ताली बजाकर பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகம் பின்னால், சிலுவை முன்னால் உலகம் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவிய உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவிய உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காதே, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவேன், வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா, பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன், மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை
முகமுகமாய் காண்பே இதயமெல்லாம் ஏகுதையா இதயமெல்லாம் ஏகுதையா இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தடுமே இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தடுமே இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவையின் முன்னா உலகமே பின்னா சிலுவையின் முன்னா உலகமே பின்னா இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். अच्छे पिता धन्यवाद करते हैं நாங்கள் பரீட்சைக்கு हम நில்லாதவர்களாய் परीक्षा में न पढ़ते போகாதபடிக்கு न जाते हुए இந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிற இந்த காலத்திலே ये विश्वास परीक्षा पर நாங்கள் முற்பிதாக்களை பார்த்து हम अपने पूर्वजों को देखकर என் ஆண்டவராகிய இயேசு உம்மை நாங்கள் பார்த்து நினைத்து हमारे परमेश्वर यीशु मसीह आपको देखकर உபத்திரவத்திலும் கஷ்டத்திலும் इस उपद्रव में कष्टों எங்களுக்கு में நேரிட்ட இந்த பரீட்சையின் காலத்திலே हमें जो गुजरने वाली इस परीक्षा के எங்கள் समय पर விசுவாசம் சோதிக்கப்படுகிற இந்த நாட்களிலே हमारे विश्वास परखे जाने इस समय நாங்கள் पर எங்கள் விசுவாசத்திலே हम हमारे विश्वास में நிலைத்திருந்து दृढ़ता से खड़े உறுதிப்பட்டு रहकर, दृढ़ होकर நாங்கள் உம்மை மேன்மை பாராட்டவும் हम आपकी महिमा करने இதை சந்தோஷமாய் எண்ணி நாங்கள் பொறுமையோடு இந்த விசுவாச வாழ்க்கையை ஓடவும் इसे आनंद समझकर इसे धीरज के साथ में दौड़ने கர்த்தர் के लिए கிருபை செய்வீராக. परमेश्वर कृपा करे இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதி इस वचन को सुने हुए हर एक बच्चों ஒவ்வொரு को आशीष குடும்பத்தையும் ஆசீர்வதி हर एक परिवार को आशीष कीजिए கர்த்தர் விசுவாசத்திலே பலப்படுத்தி நிறுத்தும் परमेश्वर विश्वास में दृढ़ता ஆவிக்குரிய से खड़ा வாழ்க்கையிலே கட்டி எழுப்பும் कीजिए। आत्मिक जीवन में बांध कर उठाइए உற்சாகப்படுத்தும் उत्साहित कीजिए பலப்படுத்தும் बल दीजिए திருச்சபையை கட்டி எழுப்பும் कलिशा को दृढ़ करके बांध कर उठाइए சோர்ந்து போகாதபடிக்கு मायूस न होते हुए கர்த்தருடைய சமூகத்திலே परमेश्वर के எழுந்து समूह में பிரகாசிக்க உதவி செய்யும். उठकर प्रकाश होने के लिए मदद அடிமை कीजिए ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன் सेवक आशीष करता है ஆசீர்வதி आशीष कीजिए துதி கனமகிமை உமக்கு ஒருவருக்கே இருக்கு. स्तुति महिमा आदर आप ही को देते हैं இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं हमारे अच्छे पिता என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் हमारे यीशु பிதாவாகிய தேவனுடைய पिता அன்பும் परमेश्वर का பரிசுத்த प्रेम, ஆவியானவருடைய और அன்பின் पवित्र आत्मा की ஐக்கியம் सहभागिता, நம் அனைவரோடு கூட हमारे साथ திருச்சபையோடு கூட कलीसिया के साथ சகல பரிசுத்தவான்களோடு सारे पवित्र लोगों के என்றும் साथ என்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் आज और हमेशा நிலைத்திருப்பதாக. यीशु मसीह के आने तक स्थिर रहे ஆமென். आमीन ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर ही आप सबको आशीष करे God bless you all. परमेश्वर आपको आशीष करे